அன்பார்ந்த திருக்குறள் நெஞ்சங்களே, 727வது கூட்டத்தில் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு நமது அருமை நண்பர் சுப சந்திரசேகர் அவர்களின் அக்கால் மகன் இறந்துவிட்ட காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு கருதுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சுப சந்திரசேகர் ஒரு அறிமுகமான ஒரு அருமை நண்பர். அதனால் அந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கின்றது. அடுத்து நம்ம கழகத்தின் புரவலரும் எனது நண்பருமான திரு அழகர் அவர்கள் இறந்து விட்டார்கள். அதற்கு கொஞ்சம் பேர் அங்கே போயிருக்காங்க. இந்த 2 காரணத்தினால் கூட்டம் கொஞ்சம் வருகை கம்மியாக இருக்கிறது. இருப்பினும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருவன வரவேற்று இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற அருமை நண்பர் முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையேற்று நடத்துமாறு அன்போடு தெரிவிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒரு சிக்கனமாக மிக விரைவில் முடிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக முதலாக பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சு அருமை நண்பர் நாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தமிழ் தாய் வாழ்த்து. எல்லாரும் நீராறும் கடவுளுத்த நிலமடனை அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறக்க இருந்த பெரும் தமிழனெங்கே தமிழனெங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழே தேனே தங்க கனியே அமுழ்தே அன்பே அழகு கலையே எழிலே அறிவே என்ன சுடரே பொழிலே புகழே பொன்னின் மணியே திரிவே உருவே திங்க குளிரே தருவே நிலவே நிழல்தரு சுகமே தமிழ் தாயே உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். இந்த கூட்டத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா வைமாசேகர் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடர்கிறேன். இன்று நான் எங்களுக்கு உயிராக வாய்த்த தமிழே திங்களுக்கு மாசுண்டு தீ தமிழே நீ கலக்கமில்லா கதிரொலிதான் பொங்கலுக்கு சுவை கூட்ட வெல்லம் வேண்டும் பொதிகைமலை தமிழே உன்னை வளர்க்க நல்ல உள்ள வேண்டும் சங்கு ஒலிக்கும் போர்க்களத்தில் வீரமா தரைக்கின்ற தமிழே வெற்றியாய் விளைகின்ற தமிழே அங்கு ஒலிக்கும் தோல்வி பேச்சு இனி எதிரிகளுக்கின்றி நமக்கென்று நாடதிர நகைப்பா தமிழே பங்கு வைத்து தமிழர் வாழ்வை கூறு போட இங்குதித்த ஆட்கள் எல்லாம் வந்துவிட்டால் கங்கு கரையின்றி தமிழர் படை திரள வேண்டும் கண்மூடி உண்மைகளை விழிக்க வைத்து பேச வைத்து களநோக்கி நடைபோட செய்தல் வேண்டும். அந்த காண கிளம்ப எங்க சொல்லிலும் செயலிலும் கலந்திருந்து உறவாடும் புறப்பாட்டே கலிங்கத்தின் போர்ப்பாட்டே கடல் போல் அழியாமல் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்த குடியின் பலப்பாட்டே இன்று நான் பாடும் புதுப்பாட்டுக்கு சுவை வழங்கும் மா பலா தமிழே வாழ்க நன்று முப்பெரும் கடலும் கண்டோ முத்தமிழ் மொழியும் கண்டோ முப்பெரும் மன்னர் கண்டோ முக்கொடி பறக்க கண்டோ முச்சங்கம் பெருமை கண்டோ
இன்று முத்தமிழ் முப்பெரும் விழாவும் காண்போம் என்று கூறி இதற்கு மேலே சொல்லுங்க நிறைய போதுங்க. நமது இந்தி நமது நாட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறது. அதை எதிர்த்து கலைஞர் எழுதியவரும் பாரதிதாசன் எழுதிய கவிதை ஐயா இங்கே வந்திருக்கும் பெரும் கருத்து ஐயா நடத்தி நமது நாட்டை இந்தி எதிர்ப்பு கலைஞர் மாதிரி பேசுங்க. ஓடி வந்த இந்தி பெண்ணே தேடி வந்த போலே உள்ள நாடு இதுவல்லவே. கலவ உடன்பிறப்பே எல்லோரும் வாருங்கள், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே. செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த திரேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? இந்தி தமிழ் பணி எங்க பணி, அது வீரத்தமிழர்கள் ஆவு என்போம். இப்பக்கம் வந்து குவிந்திடும் இந்தி எத்தனை பட்டணம் கூட்டி வரும் அற்பம் என்போம். அந்த இந்தி தன்னை ஆதிக்கத்தனை புதைத்திடுவோம். எங்க உடல் பொருள் ஆவியெல்லாம் எங்க இன்ப தமிழ் மொழிக்கே தந்துடுவோம். மங்கை ஒருத்தி தரும் செல்வம் இங்க மாத்தமெனுக்கு ஈடு இல்லை என்போம். சிங்கம் என்றே இளங்காலைகளை மிக தீவிரம் கொள்வீர் நாட்டினிலே. பங்கம் விளைந்திட்ட தாய்மொழிக்கு உடல் பச்சை ரத்தம் பாடி மாறிடுவோம். தூங்குதல் போன்றது சாக்காடு, பின்னை தூங்கி விழிப்பது நம் பிறப்பு. தீங்குள்ள இந்தியை நாம் எதிர்ப்போம். உயிர் தித்திப்பை எண்ணிட போவதில்லை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. ஏங்க விட்டால் தமிழ்தாயோ உடல் உயிரை விட்டு நீங்கும் வரை. ஏடு வந்ததடா இந்தி மொழியால் தமிழுக்கு என்றவுடன் எடடா தம்பி எடடா போர்வாள் என்று நலமுகுந்த தலைவன் என்றோ நாடும் மீண்டும் வேலி தாண்டி வருவது போல் மந்தி இந்தி தமிழ் மலர் சோலையிலே தாவி வருவது கண்டு ஆவிதனையும் அஞ்சமாற்றோம். அடடா யாரைக்கு அடித்திருக்க முரசன்றோ அணிவகுத்து கிளம்பிடுவோம். முடிப்போரில் நமது பணி முடித்து திரும்பிடுவோம். அல்லால் தாளமுத்து நடராசன் வரிசையிலே தமிழனாய் பிறந்தோருக்கெல்லாம் அமையட்டும் கல்லறை என்று தடந்தோள் குளிப்பிடுவோம். மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழ் தலையெல்லாம் பண்பை பாடும், கடல் அலையெல்லாம் நடமையாடும், பகைமை குலையெல்லாம் நடிந்து ஓடும். ஓடுபல கால்களில் ஓடி விளையாடுகின்ற வீடுமுது மாநிலமும் பாடுமிசை சோடிக்குயில் தாளமிடு பாவமிடு காடுகளில் புள்ளினமும் பட்டு கொடி குற்றை குடை வெற்றி திரு முத்துத்தமிழ் கற்றுச்சுடர் பெற்றுக்குளர் மானம் காக்க புறப்படுக மரவர் சேனை. எங்குற்றான் என் தமிழர் இங்கு வரும் எந்திதனை எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி இங்கு வரும் இந்திதனை எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி இருக்கின்றானா? சங்கத்தில் பாட்டெழுதி அரங்கேற்றுங்கள், தங்கத்தில் சிலை ஒன்று அமைத்திடுங்கள். உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல் ஒளி மிகுந்த பாண்டியனுக்கு மீசை உண்டு. இழிவு வந்ததில் இனமுழக்கம் செய்வதில் காதின் விழிவரையில் படர்ந்திருக்கும் சோழன் மீசை, தனிநாட்டு புதுக்கை போல் கண்ணோக்கி வளர்ந்திருக்கும் சற்று நெலிகாட்டு நீல மீசை. அன்றிருந்த மீசையெல்லாம் துடித்ததினால் பகை குன்றங்கள் பொடியான கதை உண்டு. இன்றந்த வீர வேண்டும், மிகவும் வேண்டும். இன்செயல் வீரன் தேக்கி வன்செயல் அறவை நோக்கி முன்பிருந்த தமிழர் மனம் உணர்வாழ தன்மான உணர்வாழ உலகத்தில் வாழும் தமிழர்கள் எல்லாம் வாழ இங்குள்ள தமிழர் அனைவரும் ஒன்றுபடுவோம், வெற்றி காணுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவியர் தலைமை மரியாதைக்குரிய முத்துக்குமார் சாமி அவர்கள் பொறுப்பேற்று கவியரங்கை நடத்தி தருமாறு நான் ஓடி வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். தலைமையேற்று அமர்ந்திருக்கும் பெருந்தவைக்கு ஐயா பாவம் சேரவன் ஐயாவை
முன்னிலைப்படுத்தி இந்த கவியரங்கத்தை நான் துவக்கி வைக்கின்றேன். தலைப்பு சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே சிறந்தது என்பதை அடிப்படையாக தலைப்பாக கொண்டு இசைப்பாளர் நந்தன் அவர்கள் தன்னுடைய முதல் கவியரங்கத்தை துவக்கி வைப்பார். நீங்க தான் முதல்ல பார்க்கணும். புது பாடலா பழைய இருக்குங்களா? அடுத்த 10 வரை படி படி தம்பி படி, படி படி தமிழை படி, பெண்ணே நீயும் படி, தாய் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்க தமிழ் வழி கல்வியை படி, படி படி தம்பி படி, படி படி தமிழை படி, பாவாணரை படி, பாவலரேவை படி, அப்பா துறையை படி, காரல் மாத்து பாவாணரை படி, படி படி தம்பி படி, படி படி தமிழை படி, சிலப்பதிகாரம் படி, தீவக சிந்தாமணியும் படி, 50 காப்பியம் படி, அந்த அகநானூரையும் படி, தொல்காப்பியமும் திருக்குறளும் நம் வாழ்வுக்கு தேவை படி, படி படி தம்பி படி, படி படி தமிழை படி. நன்றி. அடுத்ததாக கவிதாயினி சுபத்ரா தேவி அவர்கள் தன்னுடைய கவிதை மகிமாகுமார் அவர்களுக்கு மற்றும் ஆழ்வார் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே. கல்வி அழிக்கும் விளப்பொலி, விளப்பொலியின் வெளிச்சமே அறிவு. கண்ணாக திகழ்வது கல்வியே, கற்றோர் அறிவில் சிறப்பிடம். கல்வி கல்வி ஊற்று நீராகும், கல்வி ஓர் ஊற்று நீராகும். அறிவை அளக்கும் வெளிச்சமே, ஆசிரியர் நமக்கு வழிகாட்டி, புத்தகம் வாழ்வின் வழிகாட்டி, புது வாழ்விற்கு வழிவகுக்கும், சிந்தனை திறவுகோல், சீர்மிழந்து வளம் சேர்க்கும், ஆக்கத்திற்கு அடிக்கோல், பேனா ஆழ்வோர் அவையில் வழி நடத்தும், அறிஞர் வாழ்வில் புத்துணர்ச்சி, அறிவியல் உலகில் சிறகடித்து பறக்கும் கல்வி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் சிறந்த வாழ்க்கைக்கு கல்வி, அதில் உலகாடும் சங்கத்தமிழ் என்னும் தலைப்பில் ஐயா திரு கலைச்சந்திரன் அவர்கள் உரையை வாசிக்க வருகின்றார். உலகாலும் சங்கத்தமிழ் என்கின்ற தலைப்பில் ஐயா கோப்பெருங்கவை ஐயா சேதுராமன் ஐயா அவர்கள் மற்ற எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகாலும் சங்கத்தமிழ் அகமயிலும் காதல், புறமுழங்கும் வீரம், யுகம் புகழும் ஈகை, இவற்றின் பெருமை விளங்கும் சங்க இலக்கியங்கள் தான் எத்தனை பார்கள். தமிழரை குறிஞ்சி பாட்டிலே சொல்லுகிறார்,
99 பூக்கள். மலரும் பூக்கள் இளவும் நிலவுல அவை குறிஞ்சி முல்லை மலரும் ஐவன் பாலை தினமாகும். காலம் மலரும் பருவத்தில் உடலும் அறுமணம் தரும் மலர்கள் மலரும் அறுவகை இளவேடேன் முதுவேடேன் கார் பூதேன் முன்பணி பின்பணி எனமாகும். மண்ணில் பிறந்து விண்ணில் மறைவதற்குள் மனிதன் எண்ணத்தில் தோன்றும் ஆசைகளோ எண்ணத்தாலே அவை மனதை நெருப்பாக்கி வாழ்வை நெருப்பாக்கி. ஆகவே ஒரு மனிதன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய உயர் பண்பு அன்பு. அன்பு அதைத்தான் வள்ளுவர் சொல்வார், அன்பில் பழையது உயர்வை எதிலாருக்கு 80 போர்த்திய கல்வி. இதைத்தான் இந்த ஜாதி மதம் ஈனம் மொழி நாடு கடந்து மனிதன் அன்பால் உலக அரவணைத்து உயர் பண்பால் தலைமுறைத்து கண்பால் உயர்ந்த இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சங்கர் இலக்கிய கவிஞர் சொல்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளே தீதும் நன்றும் பிறந்தவார மோதலும் தடையும் மற்றொரு இதனுடைய யாதும் ஊரே யாவரும் கேளே தீதும் நன்றும் பிறந்தவார யாதும் ஊரே யாவரும் கேளே என்ற 2 வரிகள் தீதும் நன்றும் பிறந்தவார மோதலும் தடைந்ததும் மற்றொரு சாதனம் புதுவதும் அன்று வாழ்வதில் இனிதன மகிழ்ந்தது பிறவை வெள்ளோடு வானம் கல்குளிர் கலையை கல் போடுவது ஆற்றினை பருவம் துணை போல் ஆறு உயிர் ஊழ்வழிப்படுவது என்பது திறவோர் கட்சியின் திளைந்தனன் ஆதலில் வாட்சியின் பெரியவரை உயர்த்தது விலக சிறியவரை உயிரின் தத்துவம் என்னவென்றால் யாரும் ஊரை யாரும் உலகத்துக்கே அமைதியை போடக்கூடிய ஒரே 2 வரி யாரும் ஊரை யாருமே. எல்லா ஊரும் எனது ஊர் தான், எல்லோரும் எனது உறவினர்கள். இதைத்தான் ஐநா சபையின் உச்சியில் பொறுக்கப்பட்டு சங்கத்தமிழ் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது என்று சொல்லி தெரிந்த ஒரு கவிதை ஐயா வந்து பேரு பரம்பரையே எல்லாம் தெரியும். இவருடைய அண்ணன் வந்து மிகப்பெரிய பாடகர், கர்நாடக பகுதியில் பூரா நல்ல பேர் ராமதாஸ். அதாவது ஸ்மிருதி மிகப்பெரிய வந்து அரண்மனையில் இருந்தது. அந்த பரம்பரை இவருடைய இயற்கை பிரபலம் குமாரசாமி நெருங்கிய நண்பர் எப்படி வேலை பார்த்தாரு. பெரியப்பா நான் மிகப்பெரிய கவிஞர். சென்னைக்கு வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப இருந்தார். இன்னமான குடும்பம் இவர் ராஜா அரண்மனையெல்லாம் இன்னைக்கு அம்மா குடும்பம் இருந்துச்சு. அவ்வளோ தான் இருப்பாங்க அம்மா. இந்த ராணி இருக்காங்களே அவங்க ரொம்ப ஆமாம் சொன்னாங்க. நீங்கள் எழுத கல்வி வீரபாண்டியனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்ததே பாடினார் ராஜா சொல்லியார். ஒரு கவிதையை வந்து ஐயாவை புகழ்ந்த ஒரு கவிதை சொல்லுகிறேன். ஐயா கோப்பெரும் கவிதை. தன்னை அறிந்தார் கரணியில் உயர்ந்தார், அன்னை வளர்ப்பின் அருந்த புகழ்ந்தார், கண்ணை போன்றே கடமை செய்தார், தன்னலம் கருதார் தகைஷா புகழ்ந்தார். உன்னை போன்றோர் தமிழ் துறைகளில் இருந்தால் தமிழ் துறை சிறக்கும், தமிழ் மக்கள் வாழ்க்கை செழிக்கும். கண்ணுடைய தகைஷான்றோர் தமிழ் மண்ணில் பிறந்த மிகை ஆண்டோர் வெள்ளட்டும் தமிழ் சொல்லட்டும் ஒரு புகழ். மிக சிறப்பாக தன்னுடைய உரை நிகழ்ச்சி சென்றிருக்கிறார் கலைச்செல்வன் ஐயா அவர்கள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது திருவள்ளுவனுடைய ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு குதிரை வண்டிக்காரர் பக்கத்து ஊருக்கு
சில பொருட்களை ஏற்றி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அவர் ஒரு கிராமத்தின் வழியாக போகிற வழியாக இதெல்லாம் போயிட்டு இருக்காரு. அந்த கிராமத்தினுடைய எல்லையில் நின்றுட்டு இந்த கிராமத்துக்கு இதுதானா வழி என்பதை கேட்பதற்கு யாராவது வராட்டோம் ஒரு சிறுவன் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த சிறுவனிடம் தம்பி, இந்த ஊருக்கு போகின்ற வழி இதுதானா என்று அவன் கேட்கின்றான். ஆமாங்கய்யா, இதுதான் அந்த வழி. எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னா, மெதுவாக போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், வேகமாக போனீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு அந்த சிறுவன் உரைத்து விட்டு அவன் சென்று விடுகிறான். அப்படியே ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த உறவடிக்கார சொல்லிட்டு அப்புறம் தான் யோசித்து பார்க்கின்ற அந்த பையன் என்ன சொன்னான், மெதுவாக போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், வேகமாக போனால் ஒரு 45 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறானே. ஏதோ தப்பாக மாற்றி சொல்லிட்டாங்க பொருளுக்கு. சரி அப்படின்ட்டு நமக்கு விரைவாக அந்த கிராமத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா சீக்கிரம் வேறு வேலையை பார்க்கலாம்ட்டு இந்த குதிரை வண்டியை மிக வேகமாக அந்த பாதையில் ஓட்டி பயணிக்கின்றார். பயணம் மிக வேகமாக இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே தான் தெரியுது அந்த பாதை மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேடு பள்ளங்கள் அதிகமாக அந்த குதிரை வண்டி நிலை சாய்ந்து கவிழ்ந்து விடுகின்றது. கவிழ்ந்ததுக்கப்புறம் ஐயா கீழே விழுந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியை நிமிர்த்தி வச்சு அதுக்கப்புறம் கீழே விழுந்த பொருட்களை எல்லாம் அந்த வண்டியில் ஏற்றி அவர் மீண்டும் அதை தன்னை நிலைப்படுத்தி நிற்கும் போதுதான் அவருக்கு தெரிகின்றது, ஓ அந்த பையன் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான் போயிருக்கு. மெதுவாக போனீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் போயிடலாம், ரொம்ப அவசரப்பட்டு போனீங்கன்னா இதுதான் கதி அப்படின்னு அந்த 45 நிமிடங்கள் கடந்ததுக்கான அர்த்தத்தை அந்த இடத்துல அவர் உணர்ந்து கொள்கிறார். அப்போ ஒரு விடயத்தை ஒருவர் நுண்ணறிவோடு எப்படி சொல்லுகின்றார் என்பதை நாம் போகிற போக்கில் ஒருத்தர் விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நாம் அதை என்ன செய்யணும், ஆழ சிந்தித்து அதற்கான உட்கருத்தை புரிந்து கொண்டு மேற்கொண்டு நடக்க வேண்டும் என்பது நமக்கு திருவள்ளுவர் வகுத்த குறளின் வழியாக அறிவை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐயா கண்ணீர்குளம் தாசன் ஐயா கவி பெருங்கவி கண்ணீர்குளம் தாசன் ஐயா அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிக்க வருகிறார். ஐயா பெருங்கவிக்கோ அவர்களுக்கு வணக்கம். வைமா குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வந்திருக்கும் தமிழர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியை உருட்டான உலகிலிருந்து விடுபட வேண்டும், இருட்டான அறியாமையை கைவிட வேண்டும், முரட்டான எண்ணங்களை முடக்கிட வேண்டும், முன்னேற்ற சிந்தனைக்கு கல்வி வேண்டும். அப்படித்தான் அங்கே சொன்னான் வள்ளுவன். அறிவார்ந்த கல்வியை கற்றிட சொன்னான். கண்கள் இருந்தும் புண்ணென்று சொன்னான். கற்காதவரையே சுட்டி காட்டினான். கல்வி ஒன்றுதான் கல்லறை வரைக்கும் வரும், கல்வி ஒன்றுதான் கல்லறை வரைக்கும் வரும். காலத்தை வென்று காவியங்கள் படைக்கும். வாழ்க்கையில் தோல்வியை ஒழித்து கட்டும். வாழ்நாள் எல்லாம் படித்தலை காட்டும். கற்றவர் என்றும் கை கட்டிட வேண்டாம். காலம் முழுவதும் அடிமைகள் வேண்டாம். கற்றவர் என்றும் கை கட்டிட வேண்டாம். காலம் முழுவதும் அடிமைகள் வேண்டாம். ஒற்ற துணை என்றும் கல்வி மட்டும்தான். உலகில் சேர்ந்தது மற்றவை எதுதான். ஒற்ற துணை என்றும் மற்றவை கல்வி, உற்ற துணை என்றும் கல்வி மட்டும்தான். உலகில் சேர்ந்தது மற்றவை எதுதான். படித்து முன்னேறு, படிக்காமல் நீ இருப்பாய். படித்து முன்னேறு, படிக்கல்லாய் நீ இருப்பாய். படித்த காவியமாய் வாழ்வில் ஒளிர்வாய். கற்றவர் சபைகளில் நீ மதிக்கப்படுவாய். கல்வெட்டென மனங்களில் பதிவாய். கற்பது நன்றே நீ கற்று முடிப்பாய்.
என்றும் கற்றதை மற்றவர்க்கு கற்பித்து வைப்பாய். கற்பது நன்றே நீ கற்று முடிப்பாய் என்றும் கற்றதை மற்றவர்க்கு கற்பித்து வைப்பாய். விழிப்புணர்வு ஏற்படுத்தி உலகத்தை வெல்வாய். விழிபோல கல்வியை கற்றிட முனைவாய். எங்கள் உயிர் எங்கள் தமிழ், எங்கள் உயிர் எங்கள் தமிழ், எங்கள் இனம் எங்கள் வாழ்வு, எங்கள் கலை எங்கள் பண்பாடு, எங்கள் வழிமுறையில் வேறடா. தன்னுரிமை வேண்டுமென்று தமிழரெல்லாம் கேட்கும்போது உள்ள உரிமையும் பறிப்பதற்கு உனக்கெப்படி அதிகாரம் வந்தது? மும்மொழி கொள்கையால் முட்டி மோதி திணித்தாலும் முடியாது போடா என்போம். முடிந்ததை பார்த்துக்கொள். இந்தி திணிப்பு வரலாற்றை இதுவரை பார்க்காதது போல் நடிக்கின்ற காட்சியெல்லாம் நமக்கிங்கே தேவையில்லை. மும்மொழி ஏற்றால்தான் முடிந்த நிதி தருவேன் என்று மந்திரியே பேசுகின்றான். மானமிட்ட செயலடா. மும்மொழி ஏற்றால்தான் முடிந்த நிதி தருவேன் என்று மந்திரியே பேசுகின்றான். மானமிட்ட செயலடா. சனநாயக நாட்டினிலே பணநாயகம் தலைபிடித்தால் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்? மந்திரிகளை புரிந்து கொள்ளுங்கள். வரிகளை வாங்கிக் கொண்டு வந்தவரை சுருட்டி கொண்டு மாநில அரசுகளை மண்டியிட செய்யும் மானகெட்ட அதிகாரம் நமக்கு இங்கே தேவையில்லை. எதிர்கட்சிகளை எல்லாம் இல்லாமல் செய்துவிட்டால் சதிகார சட்டம் எல்லாம் சபையேற வைக்கலாம் என்று சதித்திட்டம் போடும் ஒன்றிய அரசே, சட்டத்தை சம்மட்டி கொண்டு நொறுக்குவோம். நாங்கள் சமதர்மத்தை காப்போம். வன்மொழி பேசும் அழகான வீடு இந்தியா, வன்மொழி பேசும் அழகான வீடு இந்தியா, வழிவாங்கின நினைத்தால் தாங்காது இந்தியா. ஆட்சி மொழி இந்தி என்றால் அங்கே அழகு தமிழ் மொழியும் ஆட்சி மொழி ஆக்கிடு. வளர்ந்திடும் நமது நாட்டை வளமிக்கதாக ஆக்கிடுவோம். வருகின்ற வருமானத்தை பகிர்ந்தளித்து வாழ்வோம். பிரிவினைகளை அகற்றிடுவோம். சனநாயகத்தை காத்திடுவோம். வேற்றுமையை விளக்கிடுவோம். ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். எங்கள் உயிர் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் ஐயா ஆற்றிய ஒரு அருமையானது. மும்மொழியை ஏற்றால்தான் முடிந்த நிதி தருவே என்று மந்திரியை பேசுகின்றார். மானங்கெட்ட செயலடா என்று அதனை சாடி பேசுகின்றார். எங்கள் உயிர் எங்கள் தமிழ், எங்கள் நிலம் எங்கள் வாழ்வு, எங்கள் கலை எங்கள் பண்பாடு, எங்கள் வழிமுறைகள் வேறடா என்று தமிழினம் மற்ற இனங்களை விட தனித்து நின்று ஓங்குகின்ற தமிழினம் என்பதை அழகாக தன்னுடைய கருத்துக்களால் ஒற்றுமையாக வாழ்ந்திடுவோம், வேற்றுமையை விளக்கிடுவோம் என்று தன்னுடைய கவித்திறமையை காட்டியிருக்கின்றார் ஐயா தனேந்திரநாதன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு அடுத்து ஐயா நீங்க பண்றீங்களா? ஐயா ஐயா இருக்காருன்னா சென்ற இடத்தால் செலவிடா தீதுருகி நன்றின் பால் குறிப்பது அறிவு என்று மனம் போகும் வழிகளெல்லாம் போகவிடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதை ஒரு சினிமா பாடலில் கூட கவிஞர் வாலி ஐயா ஒரு பாடல் விடயத்தை கண்டது. கால் போன என்ன பாடல் மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதை போகலாமா. அழகாக வந்தாங்க. அதாவது ஒரு பாடலுடைய ஒரு முடிவு எடுத்து அதனுடைய தொடக்கமாக வைத்து வாழியை மிக அருமையாக இந்த பொருளுக்கான ஒரு விளக்கமாக தன்னுடைய பாடலை கூறியிருக்கின்றார். அடுத்து தன்னுடைய பாஸ்கர் நடிகர் பாஸ்கர் அவர்கள் சிறந்த வாழ்க்கை
கல்வியை உகந்தது என்ற தலைப்பில் நம்முடைய கவிதையை வாசிக்க வேண்டும். அஞ்சரசியா வாங்க வாங்க. சீக்கிரம் வந்துருக்கா? எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க அழைச்சு பெருங்கவிப்பையா அவர்களுக்கும் அவைக்கும் சபைக்கும் பிரவேக தலைமைக்கும் பட்டிமன்ற தலைமைக்கும் திருவள்ளுவர் கழக தலைவர் பிரேமாசுமார் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான அனுதாபம். கவிதையின் தலைப்பு சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே. கற்றவர் கலங்கிட வேண்டியதில்லை. கற்ற கல்வி வரும் காலம் முழுவதும் துணையாக. கல்வி உள்ளத்தோடு உறைந்தது, கயவர்களால் களவாடிட முடியாதது. கல்வியின் மேன்மை சொல்ல ஒரு நாள் போதாது, சொல்ல சொல்ல ஊற்றெடுக்கும். கல்வி வலிமை சொல்லி மாளாது. அனைத்தும் இழந்தாலும் ஆலமரமாய் காப்பது நாம் கற்ற கல்வியே. சீர்மிகு வாழ்க்கைக்கு கல்வியே, சிறப்பான வாழ்க்கைக்கும் கல்வியே. வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல, கல்வி கற்று மேன்மை பெற்று வாழ்வதே வாழ்க்கை. கல்வி கற்று மேன்மை பெற்று வாழ்வதே வாழ்க்கை. சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே. உள்ளம் உடைந்தாலும் உருவம் புனைந்தாலும் காப்பது நாம் பெற்ற கல்வியே. வாழ்க்கையில் மீண்டும் உயிர் பெற்று வைப்பது நாம் பெற்ற கல்வியே. தெருவிளக்கு ஒளியில் கல்வி பயின்று வாழ்க்கை விளக்கை பிரகாசிக்க செய்வது அவர் பெற்ற கல்வியே. வாழ்க்கை விளக்கை பிரகாசிக்க செய்வது அவர் பெற்ற கல்வியே. பிள்ளைகள் பிரித்தாலும் உறவுகள் உதிர்த்தாலும் கையிருப்பு கரைந்தாலும் கலையாதது நாம் பெற்ற கல்வியே. சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே. நம்மை தலை தூக்கி தன்மானத்தோடு வாழ வைப்பது கல்வியே. கண்ணில் பட்டாலும் காதில் கேட்டாலும் கருத்தில் பதித்து பகுத்து உணர வைப்பது தாம் பெற்ற கல்வியே. சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே. வாழ்க்கை பாதையில் கல் இருந்தாலும் முள் இருந்தாலும் கலைத்து போட்டு கருத்துடன் செல்ல வழிவகுப்பு செய்வது தாம் பெற்ற கல்வியே. சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே. இதற்கு மாற்று கருத்து என்றும் இல்லையே. நன்றி, வணக்கம். மிக அருமையாக நம்முடைய கவிதையை அளித்திருக்கின்றார் நடிகர் பாஸ்கர் அவர்கள். மேற்கொண்டு திருவள்ளுவர் உரையத்தை ஐயா சொல்லுங்க. நீங்க பக்கத்தில் இருக்கிறார் ஐயா கருணாகரன் ஐயா அவர்கள் என்னுடைய கவிதையை இங்கே வாசித்தார். அனைவருக்கும் இந்தியா தர்ம சத்திரமா தலைப்பு. இந்தியா தர்ம சத்திரமா. ஈழத்தமிழர் குடியுரிமை கட்டு மணித்திருக்காங்க. ஈழத்தமிழர் குடியுரிமை கட்டு மணித்திருக்காங்க. நீதிமன்றத்திலும் உரைவிட்டார். நீதிபதி கொண்டு விட்டார். இந்தியா என்ன தர்ம சத்திரமா? வந்தவனுக்கெல்லாம் குடியுரிமை கொடுப்பதற்கு இந்தியா என்ன தர்ம சத்திரமா? ஏற்கனவே நாங்கள் பல கோடிகள் தாண்டி விட்டோம். 140 கோடியை தாண்டி விட்டோம். வேறு நாட்டில் முயற்சி தெரிந்ததென்றால் இலங்கை சரியா இருந்தால் அவர் கேட்டிருப்பார். இலங்கை சரியா இருந்தால் அவர் கேட்டிருப்பார். 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்தோம். 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்தோம். அவர்கள் நம்மின் உறவுகள் தான். இந்துக்கள் தான் அவர்கள்.
உச்சிகள் எல்லாம் மறைந்தன. இதோ மீனவர்களை அடிக்கிறார்கள், புரட்டுகிறார்கள். இதோ மீனவர்களை அடிக்கிறார்கள், புரட்டுகிறார்கள். காப்பாற்றுகின்றோமா? காப்பாற்றுகின்றோமா? இலங்கை திவாலானது. காப்பாற்றியது யார்? இலங்கை திவாலானதை காப்பாற்றியது யார்? நமது தாய்நாடு தான், இந்தியா தான், பாரதம் தான், பாரதம் தான். இந்தியா பாகிஸ்தான் போர் நம்மை ஆதரித்ததா? இலங்கை. இந்தியா பாகிஸ்தான் போர் நம்மை ஆதரித்ததா? இலங்கை. ஊமை கோட்டான் இலங்கை பூனையாகி பம்மியது. ஊமை கோட்டான் இலங்கை பூனையாகி பம்மியது. இந்தியா இயற்றிய குடியுரிமை சட்டப்படி, இந்தியா இயற்றிய குடியுரிமை சட்டப்படி இந்துவான இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இந்தியா இயற்றிய குடியுரிமை சட்டப்படி இந்துவான இலங்கை தமிழருக்கு குடியுரிமை கிடையாதா? இந்தியா விளக்க வேண்டும். இந்தியா விளக்க வேண்டும். எப்படி அகதிகள் நம்மை சேர்ந்த இலங்கை அகதிகள் நம்மை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் எப்படி இந்தியாவில் வாழ்கிறார்? திபெத் அகதிகள் நம்மை சேர்ந்தவர்களா? திபெத் அகதிகள் நம்மை சேர்ந்தவர்களா? அவர்கள் எப்படி இந்தியாவில் வாழ்கிறார்கள்? பௌத்தவர்களுக்கு இந்தியாவில் இடம், இந்துக்களுக்கு இடையே திபெத் பௌத்தவர்களுக்கு இந்தியா இடம், இலங்கை இந்துக்களுக்கு இலங்கை இந்துக்களுக்கு. அவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். அவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். இதோ செய்தி வெளியிட்ட தினமணியும் வாசகர்களிடம் கருத்து கேட்கிறது. ஒரு படிகள். இதோ செய்தி வெளியிட்ட தினமணியும் வாசகர்களிடம் கருத்து கேட்கிறது. கருத்துக்கள் பலவாய் இருக்கலாம். கருத்துக்கள் பலவாய் இருக்கலாம். உண்மை என்ன? உண்மை என்ன? நம்மிடம் ஒற்றுமை இல்லை. நம்மிடம் ஒற்றுமை இல்லை. நம்மிடம் ஒற்றுமை இல்லை. இலங்கை தமிழர்களிடமும் ஒற்றுமை இல்லை. இலங்கை தமிழர்களிடமும் ஒற்றுமை இல்லை. நமது குரல்கள் அம்பலம். நமது குரல்கள் அம்பலம். ஒன்றுபட்டால் உருவாது. ஒற்றுமை அனைவருக்கும் ஒன்றுபட்டால் ஒற்றுமை அனைவருக்கும். தமிழே தாழ்வே நீதான் தமிழினமா? தாழ்வே நீதான் தமிழினமா? கீழடிகள் மறக்கப்படுகின்றன. கீழடிகள் மறக்கப்படுகின்றன. தமிழர் வரலாறு கீழடிகள் மறக்கப்படுகின்றன. தமிழர் வரலாறு கீழ்தானா? தமிழர்கள் நாம் படோடமான அரசியலை தூக்கி எறிவோம். தமிழர்கள் நாம் படோடமான அரசியலை தூக்கி எறிவோம். நாம் இல்லா கலைகளை ஒழித்து கட்டுவோம். நாம் இல்லா கலைகளை ஒழித்து கட்டுவோம். திரைகள் மூட வேண்டும். திரைகள் மூட வேண்டும். திரை படங்களின் திரைகள் மூட வேண்டும். நாம் திரைக்கடவோர் திரையும் தேட வேண்டும். நமது கலைகள் நமது கலைகள் நமக்காக வேண்டும். நமது கலைகள் நமக்காக. தினகரன் அந்த தியாகராஜ அதுக்கும் வரலாறுக்கும் இடம் உண்டு. எப்படி விழுந்த வரலாறு இருக்கு. அதுக்கு பின்னாடி யார் வந்தாங்க? திரைக்கடத்தை ஒரு சாலை வச்சு நம்ம மறந்து வந்தோம். அந்த கட்டுரை சொல்றாங்க. தமிழ் 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 இசைக்கு படம் கொடுத்திருக்கிறார். நமது கலைகள் நமக்காக வேண்டும். நாம் நாமாக வேண்டும். தமிழ் இன்பத் தமிழாக தமிழ் இன்பத் தமிழாக வேண்டும். நமக்கு எல்லாம் ஆங்கிலமாக சமர்ப்பிக்கமாக நமக்கு தமிழ் அமிழ்தாக வேண்டும். எல்லாம் ஆங்கிலமாக சமர்ப்பிக்கமாக கோடிகள் போட்டாங்க இருக்கிறது. கவிதை எழுதும் போதே தன் உள்ளத்தில் இருந்த இந்த உணர்ச்சிகளையும் அப்படியே வரிகளில் ஒட்டி எழுதக்கூடிய ஒரு திறமை எப்பொழுதுமே கருணாநிதியாவுக்கு உண்டு. அவருடைய வீச்சு ஆழ்ந்த
உள்ள கொதிப்பினுடைய வெளிப்பாடு. ஸோ எங்கள் உலகளாவிய தமிழ்நாட்டினுடைய விடயத்திலிருந்து ஆரம்பித்து அது வேற குஜராத்து பௌத்தம் அது இதுன்னு சொல்லி திபெத் அங்கெல்லாம் மறுபடியும் சிலோன் எல்லா விடயத்தையுமே அவர் போயிட்டு கொண்டு வந்துடுவார். அஞ்சு ஸ்கூலுக்கு வந்துட்டார். ஆமாம், மிக அருமையான சிந்தனையுடையவர். வாழ்த்துக்கள். செம்மொழி செம்மொழி மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிப்பாங்க. ஐயா வைமா குமார் அவர்களுக்கும் மற்றும் பெரும் கவிக்கோ ஐயா அவருக்கும் வணக்கம். அவையோருக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழாய் உயரணும், தமிழாய் பேசி உலகளவு தரமா உயரணும். வாழ்த்துக்கள். படிப்பா படிப்பா தமிழை படிப்பா, அதை தரமா படிப்பா, சிறப்பா படிப்பா, வளமா படிப்பா, உலகம் போற்றும் வகையில் படிப்பா, உன்னை உயர்த்தும் வகையில் படிப்பா. நீ உயர்ந்தால் மற்றவர்களும் உயர வைப்பாய். அது ஐயா வாமுசி ஐயா. வணக்கம். அடுத்து ஐயா அவ்வளோதான். ஒரு பாட்டோட கொடுத்துருவாயா? பாரதிய பாட்டோட பாடுங்க. ஆமா அம்மா பாடணுமா? ஐயா கலைச்செல்வன் ஐயா அவர்கள் மீண்டும் தன்னுடைய கருத்து ஒன்றை சொல்வதற்காக இங்கே வருகின்றார். சேகரமன் ஐயா ஐயா சத்தம். சேது என்றாலே ஒருங்கிணைப்போர் என்பதுதான். சேதுனால அந்த வார்த்தைக்கு இணைப்புன்னு அர்த்தம். ஒருங்கிணைப்பு, இணைப்பு என்றார். உலகம் அமைதி. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மைக்ல வரணும். மைக்ல வரணும்ல. சரி, இங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லையா? உலக அமைதி. உலகம் யாவருக்கும் நாம் யாவருக்கும் வாடகை வீடு போல இதில் வாழும் நாம் எல்லோரும் வந்தேரிகள் இருந்தேன். வந்த இடத்தில் பிரிவினையா, சொந்த இடம் இது நமதில்லை. ஆதியும் அந்தமும் பன்னெண்டோம், ஜாதி மதம் இனம் மொழி நாடு கடவுள் இவை யாவும் நாம் பிறந்த இடத்தில் பழக்க வழக்கங்கள். இவற்றை அறிந்து கொண்டால் அமைதி நிலவும், வேற்றுமை அகலும், ஒற்றுமை நிலவும், மக்கள் நலம்பெறுவர், நாடு வளர்ந்தரும். இது உலக அமைதி கோரிக்கை தேவை. அடுத்து கலைஞர் அவர்களுக்கு ஒரு நூற்றாண்டு ஒரு கலைஞரை பற்றி. மட்டுப்படா தமிழில் கற்றுத்தந்தாய், கட்டுப்பட்டாய் தமிழ் தாயின் அருஞ்சுவை பெற்றாய், பொட்டு பொட்டு தமிழ் ஞானம் உதிர்வு பெற்றாய். தமிழ் கற்று தேர்ந்தவர்கள் நாட்டில் பலவாய் இருந்தும் நீ கற்ற தமிழ் உயர்த்தியதே உம்மை தமிழகத்தின் தலைமகனாய் நன்றாய். இது மிகையில்லை கண்டாய். அஞ்சுகம் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வா, உம்மை விங்கிடும் திண்மை இனி எவருக்கு வருமோ? அடுத்தபடியாக கம்பெனி கடவுள் வாரத்தில் சொல்லப்படும் விஞ்ஞான உண்மைகள் என்ன சொல்றாங்க தெரியல. இந்த உலகம் யாவும் தாமுள்ளவாக்கிடும், நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார், அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. எல்லா அர்த்தம்னா இந்த உலகத்தில் உயிர்கள் பிறக்கின்றன, வாழ்கின்றன, மடிகின்றன. பிறகு இந்த உயிர் என்னவாக மாறுகிறது அப்படி ஒரு கேள்வி போடும்போது, இந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அது அளவிடப்படுகிறது, அது பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு ஏற்பவே மீண்டும் அந்த உயிர் அதனுடைய நன்மை தீமைக்கு ஏற்ப அது தன்னைத்தானே ரீசைக்கிளை திரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்று வருகிறது. அந்த ஆற்றலை இதற்கு கொடுத்தது யார்? அவர்தான் தலைவர். அவருக்கு சரண் நாங்களே எழுதியிருக்காங்க. உயிர் பிறகு அந்த உயிர் அழிக்கப்படுவதில்லை, அது மீண்டும் அது செயலுக்கு தகுந்தவர் ரீசைக்கிளாகி அதுவே தன்னைத்தானே உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்று. இதனால தான் அவர் நல்லா இருக்கிறது, இவர் எப்படி இருக்காருன்னா அவருடைய துணைவி பயன்கிறது அந்த ரீசைக்கிள். இதைத்தான் அந்த ஆன்மீக ரொம்ப நம்புறாங்க. கடவுள் மாற்றம். கடவுள்
உங்களை வந்து வணங்கியுள்ளே நீங்களே உங்கள் செயலுக்கு அந்த மாதிரி படைத்துக் கொடுக்கிறீர்கள். இந்த ஆற்றலை எனக்கு கொடுத்தது யார்? அவர் தலைவர் லங்கேஸ்வரன். நானே இந்த நாளுக்கு கடவுள் வணக்கம் ஐயா. மயிலாப்பூர்ல ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகுந்த ஒரு வயோதிகர், ஒரு 70-80 வயது நிறைந்தவர். அவர் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது காலை அறங்கலாமேன்னு படியில் இறங்கும்போது கீழே வந்து காரை ஒடிச்சுக்கிறாரு. அதை வீட்டுக்கு அழைத்து வந்துவிடுகிறார்கள். இந்த தகவலை அந்த இடத்திலிருந்து திருவொற்றியூர் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு ஐயருக்கு, சாஸ்திரிகளுக்கு இந்த தகவலை சொல்ல வேண்டும். யார் மூலமாக சொல்லி அனுப்பலாம்னு அந்த சாஸ்திரிகள் யோசிக்கும் போது ஒரு படிப்பறிவு இல்லாத அவர் வீட்டில் வேலை செய்கின்ற ஒரு வேலையாளர்களை அழைத்து, நீ என்ன செய்கிற என்பது ஸ்ரீ இந்த வரதராஜ ஐயங்காராகிய இவர் திருக்குளத்தில் காலை அனுப்புவதற்காக செல்லும்பொழுது அவர் அனுப்பும் வழியில் வழுக்கி விழுந்து விட்டார் என்பதை அவர் மிக தூய தமிழில் விளக்கமாக சொல்லி இந்த விடயத்தை போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அந்த படிப்பறிவு இல்லாத ஒருவரிடம் சொல்லுகிறார். சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா, என்ன ஐயரு கால் வலிக்கு குழந்தை வந்து காலை உடச்சிட்டாருன்னு சொல்லணும், அவ்வளோதானே ஐயா, இதான் நான் சொல்லிடுறேன் ஐயா அப்படின்னு மிக எளிமையாக அந்த விடயத்தை அவன் கூறிவிடுகின்றான். அதைத்தான் திருவள்ளுவர் எவ்வளவு உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வளவு உறைவது அறிவு என்று அழகாக தந்துள்ளார். அதாவது இந்த உலகத்தில் தான் கற்றவன், படிப்பில் சிறந்தவன் என்பதற்காக என்ன தமிழ் இலக்கியங்களை எல்லாத்தையும் தன்னுடைய வார்த்தைகளில் பூத்தி படிப்பறிவு இல்லாதவனுக்கு சொல்லி அதை அந்த தகவலை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுன்னு சொன்னால் அவன் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றான் என்பது, அவன் அதை எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதை பொறுத்து தான். மிக எளிமையாக அவன் என்ன செய்து வருகின்றான், என்ன ஐயரு கீழே வந்து காலை வச்சுட்டாரு, இந்த தகவலை தான் போய் சொல்லணும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ இலக்கண ரீதியாக ஒரு விடயத்தை சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு விடயத்தை அவன் சொல்லி விடுகின்றான். இதைத்தான் அறிவு சொல்கிறார் என்றால், அறிவு உன்னுடைய கற்ற அறிவு, நீ உனக்கு இணையாக ஒருவரோடு பேசும்போது இருக்கின்ற வார்த்தையை கொண்டு போய் ஒரு சாதாரணமாக இருக்கும் ஒரு மனிதனிடம் அவ்வாறாகவே கூற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு திருவள்ளுவர் இந்த பிரயோகத்தில் சொல்கின்றார். இங்கு ஏறக்குறைய அனைவருமே தன்னுடைய கவிதையை வாசித்து மிக அருமையாக பேசியிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது பிரமாண்ட நன்றி. நிறைவாக நந்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய பாடல்களை கூறி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறார். மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா கொலைவாளினை எடடா கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா கொலைவாளினை எடடா கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே அலைமாக்கடல் நிலவானிலும் அணிமாளிக ரதமே அலைமாக்கடல் நிலவானிலும் அணிமாளிக ரதமே அவையேறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் அவையேறிடும் விதமே உனது அதிகாரம் நிலவுவாய் தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய் தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் கொலைவாளினை எழடா கொலைவாளினை எழடா மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரி புகுதார்
வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புதிகுதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவாம் உலகாளுதல் உனதாய் மிகு உயிர்வாதை அடைகிறார் உலகாளுதல் உனதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா கொலைபாலின எடடா மிகு கொடியோர் செயல் அறவே புகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா. கவியரங்கத்தை தொடர்ந்து பட்டிமன்றம் இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கு நடுவராக ஐயா பொருணை மாநில அவர்கள் வேடிக்கை வரும்படி நடக்கின்றேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு திருவள்ளுவர் வகுத்த திட்ப நுட்ப சிந்தனையில் மிகுந்த திட்பம் நுட்பமாய் விளக்கியது கல்வியின் பெருமையா அல்லது கல்லாமையின் சிறுமையா என்பது. கல்லாமையின் சிறுமையா கல்வியின் பெருமையே என்ற தலைப்பில் கவிதாயினி நதாரவிச்சந்திரன் அவர்கள் கவிதாயினி பொன் முதலியன் அவர்கள் மேடைக்கு அவர்கள் கவிதாயினி சடஜா அவர்கள் வரவில்லை. நீங்க சுமித்ரா பேசுறீங்களா? ஆமாம் ஆமாம். கவிதாயினி சுமித்ரா தேவி அம்மா அவர்கள் என்ன கரெக்டாங்க? கல்வியின் பெருமையே என்ற தலைப்பில் முனைவர் கோ ராமலிங்கம் ஐயா அவர்கள் பேசுகிறார். கல்லாமையின் சிறுமையே என்ற தலைப்பில் கவிஞர் மதியரசு ஐயா அவர்களை மேடைக்கு வைக்கின்றேன். கவிதாயினி சுபத்ரா தேவியம்மா அங்கிட்டீங்களா? கல்லாமையின் சிறுமையவா? கல்வியின் பெருமையெல்லாம் இந்த பக்கம் கல்வியின் பெருமையெல்லாம் இந்த பக்கம் இருக்க சிறுமிக்கெல்லாம் கல்லாமையின் பெருமைக்கு அந்த போயிடுங்க சிறுமிக்கு கவிதாயினி சுபத்ரா தேவியம்மா அவர்கள் கல்லாமையின் சிறுமி என்று பேச வருகின்றார்கள். கவிதாயினி இந்துமதி அவர்களும் கவிதாயினி காஞ்சனா அவர்கள் வரவில்லை. சரி, இந்த பக்கம் இருவர் அந்த பக்கம் இருவர் சரியாக இருக்கிறார். அவையை கொள்ளை மாநில அவர்களுடைய இன்னொரு வரை நீங்க ஒரு பேசுங்களேன். இல்லைங்க, கொஞ்சம் என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப கமருது. ஐயா வணக்கம். அம்மா ஆமா 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 தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த அருமையான 727வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நம்மை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் பெருந்தகோ ஐயா பாபு செல்வராம் அவர்களே, இந்த அமைப்பினுடைய நிறுவனர் ஐயா குமார் அவர்களே, ஏனைய சாதக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எனது தமிழால் வணங்கி இன்றைய தினம்
திருவள்ளுவர் வகுத்த திட்ப நுட்ப சிந்தனையில் மிகுந்த திட்பம் நுட்பமாய் விளக்கியது. தலைப்பே 2-3 தடவை படிக்கும் பொழுதுதான் ஓரளவு புரியும். திருவள்ளுவர் வகுத்த திட்ப நுட்ப சிந்தனையில் மிகுந்த திட்பம் நுட்பமாய் விளக்கியது கல்வியின் பெருமையே அல்லது கல்லாமையின் சிறுமையா? இப்ப கல்வி அப்படின்னா நம்ம எப்படி வரையறுக்கிறது? கல்லாமை அதை எப்படி வரையறுக்கிறது? எண்ணற்ற நூல்களை கற்றதால் ஒருவனை கல்வி அறிவு பெற்றுவிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒண்ணுமே படிக்காம இருக்கிறான் ஆனா அவன் கல்லாமையில மூழ்கி போயிருக்கான்னு சொல்ல முடியுமா? ஐயா அவரை முத்துப்பாட்டு சொன்னார் இல்லையா, ஒரு அந்தனர் குளத்துல விழுந்துட்டாரு, அதை எப்படி சொல்லி அனுப்புறது, ஒரு படிக்காத பாமரன் பெண் எப்படி சொல்லி அனுப்புறது அப்படிங்கிறத சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு சொற்பொழிவாளர் ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அந்த கூட்டத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்து, அது யாருமே கிடையாது. அதை ஏற்பாடு செய்தவங்களும் வரல, அதை தலைமை தாங்கிறவங்க வரல, யாருமே வரல. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் அப்படியே யோசிக்கிறார். இவர் அவனை பார்க்கிறார், அவன் இவரை பார்க்கிறான். தம்பி என்னப்பா கூட்டத்துக்கு யாருமே வரல அப்படிங்கிறான். என்னன்னு தெரியலையா, ஏதோ ஒரு எல்லாரும் வேற எங்கேயோ போயிட்டாங்க, சரி யாருமே வரல, நான் என்ன பண்றது கிடப்பேன் அப்படின்னா அவன் சொல்றான், ஐயா நான் ஒரு செய்தி சொல்லணுமா? சொல்லுப்பா, நான் குதிரை வளர்க்குறவன், நான் 30 குதிரைக்கு தினத்துக்கு தீனி போடுறவன். அப்படி போகும்பொழுது ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் அந்த இருக்குதுன்னு சொன்னா நான் அந்த குதிரைக்கு தீனி போட்டுட்டு தான் வருவேன், மற்ற 29 குதிரையை காணுன்னு இந்த குதிரையை பட்டி போட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா பரவாயில்ல, நம்ம ஒரே கேட்க ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு இவர் படிச்சது, இவர் தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுறாரு. 2 மணி நேரம் அவன்கிட்ட பேசுறாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கு மனசு, நம்ம பேசுறத ஒன்றும் கேட்டுருந்தானே. பேசி முடிச்சதுக்கப்புறம் அவன் கேட்குறாரு, என்ன கதை நான் பேசுறதுனா நல்லா புரிஞ்சதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஐயா நீங்க பேசுனீங்க, ஆனா நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், என்ன அப்படிங்கிறாரு. இப்போ நான் ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குன்னா அந்த ஒரு குதிரைக்கு என்ன தீனி தேவை அதைத்தான் நான் கொடுப்பேன், 30 குதிரை தீனியை மொத்தமாக நான் கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். புரியுது? யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னாதான் சரியா இருக்கும். அவ்வளோத்தையும் கொண்டது இவன்கிட்ட தெரிஞ்சா இவனுக்கு எப்படி புரியுங்கிறது அப்பதான் அவருக்கு புரியுது. அது மாதிரி கல்வி அறிவு பெற்றவர்கள் எல்லாருமே ரொம்ப பெருமையா நடந்துக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. கல்லாதவர்கள் சிறுமையா இருந்துட்டாங்கன்னா அதையும் நம்ம சொல்றோம். கல்லாதவர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க. இப்போ பேருந்துல பயணம் செய்து போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஒரு இருக்கை காலியாகிட்டுன்னா படிச்சவன் தான் ஓடி போய் உட்கார போறான், முதல்ல எழுத முடியலாம். ஆனா அதே இடத்துல படிக்காத ஒரு கிராமத்தை ஐயா உங்களை பார்த்தா உடம்பு முடியாம இருக்கு உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நான் பணி செய்கின்ற பொழுது பெரும்பாலும் நான் படியில உட்கார்ந்து போவேன். அவ்வளவு கூட்டம் 104 ஒரு பேருந்து இருக்கு, 147 ஒரு பேருந்து இருக்கு. நாங்க பெருங்குளத்தூர்ல ஏறுவோம். அப்படி ஏறும் பொழுது பெரும்பாலும் படிக்கட்டுதானே அந்த பேருந்து எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் வரும். படிக்கட்டை தாண்டி உள்ள போனதே கிடையாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். உட்கார்ந்து படிக்கட்டை உட்காந்து நாங்கள் பயணம் செய்திருக்கோம். அப்போ ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க நடத்துன சீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. நடத்துகிற எல்லாரும் டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டு வராரு. கூடுவாந்தியை கிடந்த உடனே அவர் சொன்னார், தயவுசெய்து இந்த இடத்த விட்டுருக்கோம்மா, நான் என்னால் அவ்வளோ தூரம் நின்றுட்டு வர முடியாது, எனக்கு உட்கார்ந்தா தான் எனக்கு என்னுடைய பணியை செய்ய முடியுங்கிறார். இவர் பக்கத்துல சின்ன வயசு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க, நம்ம பக்கத்துல. இவங்க அப்படியே அந்த பொண்ணை பாக்குறாங்க, அவன் எழுந்துட்டாங்க, அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம், நடத்துவது இங்க உட்காந்துப்பாரு, அவன் பாக்குறான். அந்த மாதிரி எழுந்திக்க மாட்டேங்கிறான். இவர் 2 பேரும் யாராவது ஒருத்தர் இடம் கொடுங்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு சொல்றது, என்னால முடியாதுங்க, நான் நிக்க முடியாது. இந்த 80 வயசு பாட்டி வழி இல்லாம எழுந்து நிற்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த பொண்ணுமாடு உட்கார்ந்துட்டு இருக்கு.
நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த படியை பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நான் பிடிச்சிக்கிறேன், அவங்களை கை வச்சு தாங்கி பிடிச்சிக்கிறேன், கீழே நான் உட்காந்துக்கிறேன். ஒரே சந்தோஷங்க. பக்கத்தில் உட்கார்ந்தா தான் தாம்பரம். அது பிறந்ததுலேருந்து அன்றைக்கி டேட் வரைக்கும் லைஃப் கூட என்கிட்ட அப்ளை பண்ணிடுச்சு. அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. கிளம்பி விட்டோன்னே அது வாழ்க்கையில் பிறந்தது, எங்கே வளர்ந்தது, யாரை கிடையாது எல்லாத்தையும் சொல்லி அந்த கதையை கூட சொல்லி எனக்கு மேலே ஒழுங்கு போனது. புத்தகங்கள் வர வரைக்கும் ஒன்றும் கதைக்கு தெரியல. எதுக்காக சொல்ல வரேன்னா, கற்றவர்களாக இருந்தாலுமே பண்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் மிகுந்த திட்பம் நுட்பமாய் விளக்கியதுங்கிறார். ஸோ நுட்பமாய் விளக்கியதுன்னு சொல்லும் பொழுது அது கல்வியின் பெருமையா அல்லது கல்லாமையின் சிறுமையா அப்படிங்கிற தலைப்பை எப்போவுமே ஒரு ஏடாகூடமாக தலைப்பை கொடுத்தது அவர் பயமாக்குவாங்க தான் எனக்கு பார்க்க முடியும். நான் அந்த அளவு சிந்திக்க வைப்பேன். தலைப்பை பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறது. பொதுவாக சிந்திக்கிறதே யாருக்குமே இல்லை. நிறைய பேர் விட்டாங்க சிந்திக்கிறதே பழக்கத்தே விட்டுட்டாங்க. ஐயா ரொம்ப அருமையான தலைப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இப்போ அந்த தலைப்புக்குள்ளே நான் போனால் 2 பேருக்கு நம்ம வந்து வழி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அவங்க பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி தீர்மானிக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைய வந்து கல்வியின் பெருமையே அப்படிங்கிற தலைப்பில் போட்டவங்க யாருமே வரல, பரவாயில்ல, வந்திருக்காங்க வச்சு நடத்திக்கலாம். ஐயா முத்துராமலிங்கம் வழக்கறிஞர் அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வருவார். ஒரு அனைவருக்கு சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அந்த ஐயா அவையின் தலைமைக்கும் பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் எதிரணியை சார்ந்த அணியினருக்கும் என் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும் அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். வல்வரிடம் தலைப்பை கேட்ட கல்வி கல்லாமை இரண்டையும் நாம் பார்க்கின்ற போது வல்லுவர் வாக்கிலே தவறு காண முடியுமா? தவறு காண முடியாது. ஆனால் அதை நுட்பமாக அதிகமாக எதை பற்றி சிறப்பாக கூறியிருக்கின்றார் என்பதை நாம் உணர முடியும். வள்ளுவம் என்பது உணரக்கூடியது, பின்பற்றக்கூடியது. அதில் நாம் கல்வியிலே அவர் என்ன சொல்கின்றார்? கல்வி என்றால் இந்த கல்வி அதிகாரம் மட்டுமா? அவர் 1330 பொருளிலுமே கல்வியின் சிறப்பை, ஒருவன் நடத்தையை, அவன் நடைமுறையை, அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்று சிறு வயதிலே நாம் பள்ளியிலே படித்ததை இன்று வரை நாம் கடைபிடிக்கின்றோமா? கற்றிருக்கின்றோமா? அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக நாம் விளக்கம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். கற்க, அதை எப்படி கற்க வேண்டும்? கசடர கற்க வேண்டும் என்று சொல்கின்றோம். துணியை வெளுப்பதை கூட கசடர கசடு போகின்ற அளவிற்கு. ஆக என்ன தெரிகின்றது? கல்வி கற்க வருகின்ற பொழுதே ஒரு குழந்தை தாய் தந்தை கருவிலே உருவாகின்ற பொழுதே அவர்களிடம் கசடு அல்லது அறியாமை என்கின்ற இருள் இருக்கின்றது. அதை நீக்க வேண்டும் என்றால் அதை நீ கற்கின்ற பொழுதே கசடர கற்க வேண்டும். கசடர கற்றபின் அதை என்ன செய்யணும்? கற்றபின் என்றால் அதை முழுமையாக நல்ல முறையிலே, நுண்ணிய முறையிலே கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். அதன்படி நாம் நடக்கின்றோம். ஒரு பொருள்படி நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் ஒரு தனி மனிதன் அவன் ஒழுக்கமானவராக மாறிவிடுவான். அவன் ஒழுக்கமானவனாக மாறிவிட்டால் அந்த சமுதாயம் மாறி, குடும்பம் மாறும், சமுதாயம் மாறும், நாடு மாறும். ஆனால் இத்துணை காலமும் நாம் சண்டை சச்சரவுகள் பிளவுகள் அத்தனையும் வழங்கி வருகிறது என்றால் இதுபடி நடத்திருக்கிறோமா என்றால் இல்லையே. அப்படி என்றால் அவர் நுட்பமாக என்ன சொல்கின்றார்? கல்வியை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வற்புறுத்துகின்றார். அந்த நுட்பத்தை அறியாமல் நாம் பள்ளியிலே சென்று மனப்பாடம் செய்து மதிப்பெண்கள் பெற்றுவிட்டாலே அந்த கல்வியை முழுமையாக நாம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து விடுகின்றோம். அதை முழுமையாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அரசனுக்கு அவர் சொல்கின்ற பொழுது கல்வி வேண்டும், அவன் கற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை கல்வியை வலியுறுத்துகின்றார். தனிமனித வாழ்க்கையிலே அவர் ஒழுக்கத்துக்கு சொல்கின்றார். அதற்கடுத்து சொல்கின்றார் பாருங்கள். அத்தனை குறையும் நான் சொல்லிவிட்டால் சகோதரிகள் என்ன செய்வார்கள்? ஆனால் சொல்லாமல் போனாலும் சொல்கின்றார் பாருங்கள். கண்ணென்ப இன்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்கிறார்.
மனிதன் வாழ்கின்றான் என்றாலே எண்ணும் எழுத்தும் தான். எண்ணும் எழுத்தும் என்று சொல்கின்ற பொழுது பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு விதமாக சொல்வார்கள். கணிதமும் அல்லது எழுத்தாக இருக்கின்ற மொழியும் கற்கின்றது என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர் அந்த எண்ணுக்கு வேறு வழக்கங்களும் கொடுக்கின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டையும் பின்பற்றுகின்றோமா? அதை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்கின்றோமா? மொழியை படிக்கின்றோம் என்றால் அந்த மொழி வழி நடக்கின்றோமா? மொழி சொல்கின்ற வழியை நடக்கின்றோமா? இப்படி நுட்பமாக சொல்கின்றார். இதை இரண்டையும் கண் என்கின்றார். 100 இடத்துல கண்ணை சொல்வார். ஈகை இல்லாத கண் இருந்தும் பயனல்ல என்று சொல்வார். இரக்கமற்ற கண்ணாக இருப்பதிலே பிற உபயோகமில்லை என்று சொல்வார். ஆக கல்வி என்பது அவர் நுணுக்கமாக சொல்வது வாழ்கின்ற வகையிலே நாம் இருப்பதைத்தான். கடைசி பொருளாக அந்த 10வது பொருளை சொல்வார். கேடில் வீழ் செல்வம் மற்றவை மாறல மற்றவை என்பார். கேடில் வீழ் செல்வம் கல்வி. எத்தனை செல்வங்களிலே பல்வேறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன. மக்கள் செல்வத்தில் இருந்து சொல்லலாம். பொருட்செல்வமாக இருக்கலாம், கேள்வி செல்வமாக, எல்லா செல்வங்களையும் சொல்லிவிட்ட போது அவர் கல்வியை மிகப்பெரிய செல்வமாக சொல்லியிருக்கிறார். அந்த கல்வியை நாம் உண்மையாக பெற்றிருக்கின்றோமா? எல்லோரும் பெற்றிருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் தான் சார்ந்த தொழிலை சார்ந்த தன்னை சார்ந்த ஒரு கல்வியை கற்றிருக்கின்றோம். மற்றவர்கள் கற்றவற்றையும் அறிந்திருக்கின்றோமா? அதை போற்றுகின்றோமா? அவற்றை பற்றி அறிய முற்படுகின்றோமா? வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் அறிகிறோம். கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் மாறி மாறி நுட்பமாக மட்டுமல்ல திட்பமாக மட்டுமல்ல சொல்லி வருகின்றார். ஒரு சமுதாயத்திலே ஒரு தனி மனிதன் கல்வியை கற்க வேண்டும். ஆகவே அவருடைய வாக்கிலே அதிகமாக வலியுறுத்தி சொல்வது கல்வியைத்தான். அதற்கு பின்னால் தான் அடுத்த அதிகாரமாகவே அதை வருகின்றார். கல்லாமையால் இருக்கின்றவர்கள் என்னென்ன செய்கின்றார்கள் என்று சொல்கின்றார். கற்றவர்கள் போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதை கற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை மறந்துவிடக்கூடாது. அந்த கற்றவர்கள் பேசாமல் இருந்தால் அந்த சபையிலே அவர்கள் மதிக்கப்படுவார்கள். ஆனால் பேசிவிட்டால் நீண்ட நேரம் அவர்களால் நிற்க முடியாது அப்படி என்று சொல்கின்றார். என்ன அந்த கல்வியிலே தலைமையுரைகளை ஆற்றிய பட்டிமன்ற தலைவர் அவர்கள் ஒரு கோட்பாட்டை சொன்னார்கள். நூல் கற்பது மட்டும்தான் கல்வி அல்ல, மனிதனை மனிதன் கற்பதே கல்விதான். மனிதனை மனிதன் சமமாக நடத்துவதே கல்விதான். அதைத்தான் இன்றைய ஜனநாயகம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாம் சாதியற்ற சமுதாயமாக மதமற்ற சமுதாயமாக நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். முழக்கம் 1993 இந்தியாவில் அவர்கள் நடத்தினார்கள். ஐயா அவர்கள் அதிலே சாதியை மற மனிதனை சொன்னார்கள், மதத்தை மற மனிதனை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட 3 முழக்கங்களை முழக்கி நடந்து வந்தவர்கள் அவர்கள். எதற்காக இதை சொல்கின்றோம் என்றால் இதைத்தான் நாடி நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ் சமுதாயம் என்ற இடம் உலக சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக செல்வதற்கு வள்ளுவரின் கல்வி அதிகாரம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. நாம் கற்றுக்கொள்வது நூலறிவது மட்டுமல்ல, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்றுதான் சொல்கின்றார்கள். அதிலும் அவர் சொல்கின்றார், நுண்ணிய நூல் கற்றாலும் உன்னுடைய உண்மை அறிவு மிகும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். நான் சொல்வது கல்வி என்பது அனைத்தையும் அடக்கியதுதான் என்பதை நுட்பமாக திட்பமாக சொல்லுகிறார். ஆகவே கல்வி அதிகாரத்திலே கல்வியை பற்றி வள்ளுவர் அதிகமாக சொல்கின்றார், வற்புறுத்தி சொல்கின்றார் என்ற அளவிலே நடுவர் அவர்கள் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி எங்கள் அணிக்கு நல்லது செய்யுமாறு, இந்த அவைக்கு செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வியோட பெருமையை ரொம்ப அழகாக இங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பேருந்து, அதில் ஒரு குடும்பம் பயணம் செய்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4-5 வயது குழந்தை. பக்கத்தில் ஒரு படித்த மிகப்பெரிய ஒரு அறிவாளி, அதாவது PhD படிச்ச ஒரு டாக்டர் பண்ணாங்க. இந்த குழந்தை வந்து அப்பாட்ட கேட்குது, அப்பா அந்த பஸ் எப்படிமா ஓடுது அப்படின்னு. அவர் சும்மா கேட்குறாரு. அவனோட பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த ப்ரொஃபஸர் வந்து குழந்தைய திட்டாரப்பா, குழந்தை கேட்கும்போது நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த பஸ் வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க, இத்தனை மெக்கானிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ இப்படி இருந்தால் அந்த பஸ் ஓடுது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த குழந்தைகிட்ட சொல்லுது. அவரும் கேட்டுக்கிறாரு. ஒரு இடத்துல பேருந்து போய் சாப்பிட்றதுக்காக நிப்பாடுறாங்க. நிப்பாட்டிக்கிட்டு நான் சாப்பிட்டு திரும்பி கிளம்பும்போது பேருந்து இயங்க மாட்டேங்குது. பேருந்து இயங்கலைன்னு உடனே டிரைவர் கண்டக்டர் பார்க்குறாங்க, ஒன்றும் புரியலை. ஏன் கொஞ்சம் பேருந்து கிளம்ப லேட்டாகும், ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பேருந்தில், நல்லா மெக்கானிக்கல் வர சொல்லி அதை வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த குழந்தை உடனே அந்த ப்ரொஃபஸரை கூப்பிடுது,
நான் உங்க தான் எல்லாம் தெரியுங்களா நீங்க பசங்க சொன்னீங்க அதை ரிப்பேர் பண்ணுங்களா முடிக்கிறாரு இந்த குழந்தை நேரம் கட்டளைகிட்ட போயிட்டு மாமா அங்கே வாங்கம்மா அவர் வந்து இவருக்கு பசங்களுக்கு தெரியும் அவர் சொல்லுங்க ரிப்பேர் பண்ணுவாங்க உடனே ஐயா உங்களுக்கு தெரியுமாங்க இல்லை இல்லை நான் வந்து டாக்டர் கூட வாங்கியிருக்கேன் அவன் போனீங்க டாக்டர் ஐயா மன்னிக்கணும்னு போயிட்டான் திருப்பி போய் எங்கேயோ ஒரு மெக்கானிக் இருக்கும் நைட்டில் மிட் நைட் அப்புறம் தூங்கிட்டு இருக்கவங்க போய் எடுத்துட்டு வந்து அவன் வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன வேலை தான் முடிச்சுட்டு போயிடுறான் அப்போது இந்த குழந்தை இவரை பார்க்குது அவன் பார்த்தா அழுக்கு பேண்ட்டு அழுக்கு ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்து மெக்கானிக் ரிப்பேர் கொண்டு போகிறான் இவர் கிட்டாக இருக்கிறாரு இந்த குழந்தை அப்படி பார்த்தோன்னா அப்படி கூடி போகிறாரு இதுக்காக சொல்ல வரேன்னா எல்லாமே நம்ம கற்றிருந்தாலும் அது பயன்படக்கூடிய இடத்துல மட்டும்தான் பயன்படும் அங்கே கல்லாத ஒருத்தன் வந்து அவ்வளோ பெரிய பேருந்தை இயக்கி வச்சுட்டு போகிறான் கற்ற இவரால் பண்ண முடியல அதனால் படிச்சுட்டவங்கனாலே வந்து இந்த உயர்வு கிடையாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க இப்போ கல்லாமையின் சிறுமை படிக்காமல் இருக்கிறனால எப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் நமக்கு ஏற்படுங்கிறதுக்கு ரொம்ப அழகாக நடக்கிறதுக்கு ஒரு மிக படித்த ஒருவர் அதாவது உண்மையிலே வந்து மதியரசு ஐயா பார்க்கும் பொழுது உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அதுதாங்க வாழ்க்கையில் வேணும் எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி சென்ற மாதம் வந்து அனிதா வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினேன் ரொம்ப அழகாக பேசினேன் அவர் 2 புத்தகம் வாங்கினேன் இந்த புத்தகம் வாங்கி படிச்சதுக்கு அப்புறமா அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் எந்த அளவு நம்ம ஒரு சிலரை பற்றி நம்ம நினச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரியும் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பார் எந்த தலைப்புல இருந்தாலும் பேசக்கூடிய ஆசைப்படுகிற கவிஞர் மதியரசு அவர்களை வாங்க அவங்க கல்லாமையின் சிறுமையை பற்றி சொல்லுங்க உள்ள பேசுங்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்கிறார். தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் இங்கோர் நடத்துகின்ற 727வது நிகழ்விற்கு உலகெல்லாம் பரவியிருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் பாராட்டுகின்ற பெருங்கவைக்கு ஒரு தலைமையேற்றிருப்பது மக்கள் பேரு. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்டிருக்கிற முத்துராமலிங்கம் அவர் இன்றைய ஒரு அணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இவருடைய பொய்யாவளி புலவர் விருது பெற்றிருக்கிற ஜான் கவிஞர்களுடைய வாழ்க்கை அருமையான கவிதை நண்பர்களுக்கான தெருவிளக்கு படித்தாலும் வாழ்க்கை வளர்த்து நல்ல அருமையான சொற்கள் எங்க பாஸ்கர் வழியாது அருமையான வழியது தெருவிளக்கு படித்தாலும் வாழ்க்கை வளத்திற்கு பயன்படுத்துகிறாங்க அழகான ஒரு தொடர் அதெல்லாம் அதே மாதிரி ஐயாவுடைய கவிதை சிறப்பாக இருந்தது கவிதைலாம் சும்மா சுற்றி தெரிக்கிறாங்க. எங்களுடைய தலைமை ஏற்றிருக்கிற உருளை மாயன் அவர்கள் சிறந்த ஒரு பண்புக்கு எடுத்துக்கார். ஒரு பொறுமையாக இருந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பது அவர் தான் ஒரு உதாரணம். இந்த பெருமையை பார்க்க ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கல கல்வியின் பெருமையா அல்லது கல்வி செய்யுமா அது வழியிலே ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. பெருமைக்கும் என்னை சிரித்து தந்த கருமையே கட்டளைக்கிறார் அவரே விளக்கிட்டார். அதனால அந்த ஒரு மனிதனுடைய அவனுடைய பெருமையை அவனுடைய செயல்பாடு தான் அவனை கல்வியில் குறைந்தவனா அல்ல கல்வி அற்றவனா என்பது அவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தில் தான் அவனை மற்றவர்கள் மதிப்பிடுவாங்க. அவனை இந்த வாழ்க்கையினுடைய அவன் இறுதி காலத்தில் சொல்லுகிற போது அவன் 100 விழுக்காடு பெற்றானா அல்லது 80 விழுக்காடு பெற்றானா மக்கள் பேசுகிற ஒரு இறந்த பார்த்தா அவருடைய புகழை சொல்லுகிற போது அல்லது அதனுடைய உண்மையான நிலைப்பாடு தெரியும். அந்த வகையிலே நம்முடைய அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிற இந்த தலைப்புக்கு கல்வியின் பெருமையா கல்லாமையின் சிறுமையா? சரி, கல்வி கற்றவர்கள் அத்தனை பேருமே பெருமை பெறுவீரா அல்ல கல்வி அற்றவர்கள்லாம் சிறுமை பெறுவீர்களா? ஏன்னா இங்கேயே வந்து வல்லி வந்தது உள்ளே இருக்குது. இந்த சிறுமை என்பது வல்லின் எழுத்துறது, பெருமை என்பது இடையின் எழுத்துறது. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பெருமையை சொல்லி சிறுமையை எப்படி வலிமைப்படுத்துறாரு அந்த கொண்டாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதனுடைய எடுத்துக்காட்டு சொல்லுகிற போது அரங்கின்றி வட்ட அடியட்டி எப்படி சொல்றா பாரு ஒரு எடுத்துக்காட்டு வந்து அரங்கின்றி வட்ட அடியட்டி. அப்போ தாயம் உருட்டுவதற்கு கூட என்ன வேணும்?
அந்த கட்டம் வேணும். கட்டம் இல்லைன்னா தயவுறுத்தின ஒரு பயன் இல்லை. அப்போ ஒருவர் அரங்கத்தில் போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார், ஒரு கருத்தில் விடுறாங்கன்னா ஒருவனுடைய பெருமை என்ன? அந்த அவையிலே இங்க இருந்து அத்தனை பேர் சான்றோர் தான், எல்லாம் தமிழறிஞர்கள் தான். எவர்கள் ஒரு செவிநடுப்ப கேட்டுக்க அத்தனை பேரும் தமிழறிஞர்கள் தான். அதனால்தான் கம்பன் சொல்லுகிற போது உள்வாங்குற சொற்களை வாங்குறதுன்னா சொன்னான், சொல் பொக்கும் கரிய வேக சொல்லு சார் கரிய செம்மல் அல் பொக்கும் நிறத்தினால் விழுதும் விழுதும் கரிய செல்வம் சொல்லிட்டு பின்னால் உள்ளது அல்லா பிள்ளருக்கு நல்லோர் சொன்ன போயிட்டு கம்பன் சொல்றான். அறிஞர் அவையிலே சொல்லுகிற போது நாம் படிக்கவில்லை என்றாலும் சான்றோர் அவையிலே கருத்துக்களை உள்வாங்கும் போது அவன் உயர்ந்த இடத்தில் இருப்பான். அப்போ கல்வியை இன்னும் வந்து ரொம்ப அழுத்தம் அவர் சொல்றாரு, இந்த விலங்கோடு மக்கள் அடைகிறான், இனத்தோடு கற்றாரோடு ஏழையவர். அப்போ வள்ளுவன் ஒருவன் கல்வியை கற்பனை என்றால் அவனுடைய 5 அறிவுள்ள மிருகத்துக்கினியாக படுத்துகிறான். இதையெல்லாம் சொன்ன வள்ளுவர் ஏன் வந்து ஒரு மனிதன் அவன் எதெல்லாம் ஒரு சிறப்புக்குரியவனாக இருப்பான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய அந்த தலைப்பு வந்து சில செய்திகள் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய போர் மொழியை ஒரு வரமுறை, தமிழுடைய பண்பாட்டை படித்து கலைஞர் நமக்கெல்லாம் போர் மொழியை ஒரு அழகான ஒரு 7 எப்படி அக இலக்கியத்தில் எழுதணும், புற இலக்கியத்தில் எழுதிச்சாங்க. அப்போ எச்சி கலந்தை வஞ்சி காஞ்சி முடிஞ்ச இந்த தும்பைன்னு சொல்லக்கூடிய போர்க்களத்தில் எழுத்துல இந்த வெற்றி என்பது என்னன்னா, தான் பிற நாட்டோடு போர் கொடுக்கிற போது அறிவிப்பது எப்படி அறிவிப்பான்னா, அந்த வெற்றியினுடைய பூவை சூடி அந்த நாட்டினுடைய ஆணையை கலந்து வருவான். இதுதான் போர் முறை. ஆனால் இன்றைய கல்வி கட்டணம் விளைவு என்னாச்சு, நேரம் வந்தால் 26 பேர் சுற்றி போயிட்டான். அப்போ தமிழர்களுடைய போர்க்கலையாக இருந்தாலும் அக வாழ்க்கையாக இருந்தாலும் எப்படி பண்பட்டு அப்போ அந்த அவருடைய வெண்பாமாலை சொல்லப்போது மலைகளை உலகத்து உலகோடு ஆய்ந்த அருந்தமிழ் அகப்பொருள் 5 பெருந்தினை கைக்களை என்று எழுயன்பை என்பது அதனுடைய பொருள். அப்போ அந்த 5 இணைக்குள்ள வந்து குறிஞ்சி முல்லை மருந்தந்தைய பாலைன்னு சொல்லுகிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தினை கைக்களை, இது நம்முடைய சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருந்தினை என்பது பொருந்தாக்காம், கைக்களை என்பது ஒருதலை காரணம். என்ன, சின்ன பொண்ணை வந்து பெரியவங்க வரும்போது பெரிய பொண்ணு ஆண்கள், இது வந்து நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வரையறுக்கிறாங்க. அப்போ அந்த 7 வகுக்கிற போது இந்த வெற்றி துணை அழகா பூவை சூடி இந்த நாட்டிற்கு ஆழ்நிலை, அந்த ஆழ்நிலையை கவர்ந்து வந்தாலும் நாட்டுக்கு இழுக்கி போட்டுருக்காங்க. அது மீட்டு போட்டு கலந்து பழத்தை போய். அப்போ ஒவ்வொரு போருக்கும் ஒரு பூவை சூடி போர்க்கலையை வந்து மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல், பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் போர் கொடுத்து தான் நம்முடைய வாழ்வியல் முறை. ஆனால் இன்றைக்கு கல்வியின் அறிஞரால் என்ன கிடைச்சது, நினைச்சவங்களாம் போய் சுற்றி போற ஒரு உலகம் ஆயிட்டு. ஏன்னா அவங்க போர்க்களை பயின்றவர்கள், மக்கள் போர்க்களை பயிரவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா கல்வி கற்றதால் ஏதாவது வேண்டும்ங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க வசதி இல்லையோ இல்லையோ யாரா இருந்தாலும் ஒரு கிராமாவது தங்க ஒரு கடையில் போயிட்டு ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த 1 கிராமுக்கு எத்தனை மில்லி எவ்வளவு பேருக்கு தெரியும்? அந்த மில்லிக்குள்ள அவன் எந்த பொருள் எந்த இடத்துக்கு சேதாரம் இருப்பான் மில்லின்னு சொல்றாங்க. 3 சேதாரம் 4 சேதாரம் 5 6 12 சொல்றேன். அதோட மில்லி கணக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? சரி, அதுல வந்து நம்முடைய பணத்தை கொள்ளடிக்கிறான். 2வது அந்த தங்கத்துக்குள்ளே 18 கேரட் ஏமாத்துறான், 20 கேரட் ஏமாத்துறான், 22 கேரட் ஏமாத்துறான். அப்ப நான் போய் பார்க்கறேன்னா அவன் சொல்றதை நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ இதை தாண்டி செய்கூலிகள் சொல்லுவான். ஆனா இந்த கேரட்டே முடிச்சுடுவாங்க. இல்லைங்களா? அப்ப நாம் தங்கத்திலே எவ்வளவுதான் மெத்த உயர்ந்த படிப்பை நாம் உலகளாவிய படிப்பை படித்திருந்தாலும் கூட தங்க கடையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். அங்க கல்வி பயன்படுமா? அவன் சொல்வதை கேட்டு வாங்கினா, ஏன்னா நமக்கு அது மில்லிகிராம் தெரியாது, இடம் தெரியாது, உள்ள இருக்கிற எவ்வளவு தங்கத்தை அவன் ஊற்றி இருக்கான் செம்பன் தெரியாது, வாங்கி வர வேண்டியிருக்கான். அப்ப அந்த இடத்துல கல்வி பயன்படுமா? ஏன்னா நம்ம அந்த இடத்துல அறியாமல் இருக்கலாம். அப்போ உலகத்துல வந்து கல்வினா நம்முடைய தொல்காப்பியர் சொல்லுகிற மாதிரி கல்வி தருகள் இசமை உடைய பெருமை 4 தான். தொல்காப்பியர் காட்ட பெருமை 4. அதுல ஒன்று கல்வி. கல்வி ஒன்று கற்றதுனா
குழந்தை புகழெல்லாம் இன்னும் வந்து அவனுடைய வீரத்தால் அடுத்தனுடைய படையால் இப்போ 4 வகையாக அவனுடைய பிரிக்கிறாங்க போது நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒருவர் சென்ற இடத்துல பல பேர் நம்ம உள்ள சமூகத்தை பார்த்து எவன் வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கையை தன்னுடைய அமைத்துக் கொள்ளலாம். அவன் தான் உயர்ந்த கல்வியாக இருக்க முடியும். கல்வியினால் ஒரு பெருமை அடைவதை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் சமூகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கற்ற அத்தனை பேரும் தனக்கு என்ன வேணுன்ற நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. சமூக பொறுப்பு கிடையாது. சமூகத்தில் எப்படிதான் வாழ்ந்தது, மற்றவர்கள் வாழ்வது எண்ணமும் கிடையாது. தான் மட்டுமே வாழ்ந்தா போட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு கல்வி இருக்கு. அப்போதான் கற்றதால் ஆய பயன் வள்ளுவரே சொல்றாரு. கற்றதால் ஆய பயன் கொள். அப்போ அந்த வாழறிவுன்னு சொல்றது யாரை சொல்றாரு? தூய அறிவுடையவன் யார்? இந்த இடத்துல தான் நாம் கடவுள் இருக்கிறான்னு எடுத்துக்கலாம. இங்க யார் தூய அறிவுடையவன்? அவன் தான் கற்றவன். அந்த தூய அறிவுடையவன் யார்? சமூக பார்வை இருக்க. சமூக பார்வை எவனுக்கு இருக்குதோ அவன் தான் தூய அறிவுடையவன். நீ பகவன் வச்சீங்க இல்ல பகவன் வச்சீங்க, வள்ளுவன் சரியா சொல்லிட்டு போன அந்த இடத்துல அந்த சீரு தலை பிடிக்கிற போது விவகாரம் ஒன்று இருக்கு. பகலவன் போட்ட சூரியன், பகவன் என்ற கடவுள், அந்த பகவனுக்குள்ள இவ்வளவு சொற்களை படிச்சு நீ எப்படி ஒன்று ஆய்வு பண்ணிக்கணும். அது உன்னுடைய விருப்ப பொறுத்து. நான் இறைவன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் லாவணியர் விகாரத்துல எழுத கூட்டம் குறைக்கலாம். விகாரத்துல 8 இருக்கு. விகாரத்துல பகை வெடி அப்படின்னு பட்டியல் இருக்கு. நம்மளாம் இலக்கணம் படிச்சாதான் ரொம்ப உள்ளு போனா தெரியாதான். அப்புறம் குறியில நெடிலாக்கலாம், நெடியில குறியிலாக்கலாம், வெடிலாக்கலாம். அதான் வந்து புலவருக்கு கொடுக்கப்பட்ட அவங்களோட விதிவிலக்கு அந்த வகையில். அப்போ அந்த வகையில் வள்ளுவன் பார்க்கிற போது சமூகத்தை சரியா சூப்பலாம். அப்பா அதனால தான் என்ன பண்ணான், முதல்ல அரசு வச்சு முதல்ல இறை வச்சான், அரசாட்சி வச்சான். அதுக்கப்புறம் நம்ம கல்வி, கல்லாமை, அறிவுடைமை உணர்ந்து வைக்கிறோம். அதுதான் அறிவுடைமை வைக்கிறோம். அப்போ ஒரு சமூகத்தில் ஒவ்வொரும் வெற்றி பெற வேண்டும்னா சமூக பார்வை எவன் ஒருவன் இருக்கிறான்னா அவன் தான் கல்வி கற்றவன். பட்டியத்தினால் படிவம் கிடையாது. சமூக பார்வை நாம் வாழ்வதை எப்படி வள்ளுவம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் வாழ்வதை போல் நாம் வாழ்கிற எல்லாம் எவன் இருக்கிறது அவன் தான் உண்மையான கல்வி கற்றவன். நான் ஐஏஎஸ் படிச்சுவேன், ஐஎஃப் படிச்சுவேன், உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பும் படிச்சுன்னு நான் பெருமை இல்லை. நேரம் போகலாம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் யாருமே தெரியாதுன்னு சொல்லுவோம், பக்கத்து கூட தெரியாதுன்னு சொல்லுவோம். அப்ப இல்லை, சமூகத்துக்கு ஏதாவது நீ பற்ற பயன். எங்கோ ஒரு விவசாயி உனக்காக உழைக்கிறான் இரவு பகல், அந்த விவசாயத்துக்கு பல நீ அனுபவிக்கிற, அவனுக்கு ஒரு நன்மை செய்யணும் மறைமுகமாக. ஒரு பொருள் அந்த விவசாயம் வரலாம், எத்தனை பேர் உழைப்பு வந்து சேருது. நம்முடைய கைக்கு ஒரு உணவு அருந்துகிற போது ஒரு விவசாயத்தின் உழைப்பு, அந்த விவசாயத்திலிருந்து போக்குவரத்து உழைப்பு, அந்த போக்குவரத்து உழைப்பிலிருந்து மனித வளம் உழைப்பு, பின்பு விற்பனை உழைப்பு, அத்தனையும் சேர்ந்துதான் நம்முடைய கையில கொண்டு வருது. இதை மனிதன் சிந்திப்பதில்லை. நாம் வாழறோம், நான் சம்பாதிக்கிறேன், நான் அப்படி இல்லை. அதனால வள்ளுவர் சொன்னா பொருளல்லருக்கு பொருளல்ல செய்யும். நான் வள்ளுவர் பொருளல்லவரை பொருளாக செய்யும், பொருளல்ல இல்லை பொருள். பொருளை சேமிக்கிற போது மனித சமுதாயத்துக்கு முடிந்தவரை சமூக பார்வை, கற்றவருக்கு கல்லாதவருக்கு எல்லாருக்கும் படிவனம் எவனும் இருக்கலாம். ஐயா கூட சொன்னாங்க, ஐயா நான் சொல்ல உலகவியாவும் தாமுலாக்க அதுலாம் போல இந்த உலகத்தை படைத்தவன், நிற்கிறவன், மழுக்கிறவன் எல்லாம் இறைவனுடைய கம்பெனிஸ்க்கு போயிடலாம். இறைவன் தான் அதனுடைய மூலப்பொருள், அதுதான். ஆனா உள்ள கம்பன் சொல்லுகிற சமூக பார்வை அவனை மாதிரி அவ்வளோ அர்த்தமா சொன்ன சமூக பார்வைகள் அவ்வளோ நுட்பமா இருக்குது நம்மளுடைய பார்வை. அப்போ நம்முடைய அக வாழ்க்கைன்னு சொல்லுகிற போது உண்மையிலுமே ஐயனார் அழகா எழுதுறாரு. ஐந்தினை உடையது அன்புடை காமம். சொற்களை பாருங்க எளிமையாக இருக்குங்க, ஒண்ணுமே கஷ்டமே இல்லைங்க. 13ஆம் நூற்றாண்டுகளில் பிறமொழி கலக்காம நான் படித்த நூல்கள் தான் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுகளில் பிறமொழி கலக்காத சொற்கள் தான் இருக்குது. அதுக்கு பின்பாக நிறைய சொற்கள்லாம் பிறமொழி சொற்கள் கலந்து பயிரான 13ஆம் நாட்டு எழுதுறாரு. எது அகப்போட்ட அவரு 4 கவிதை வித்தனை நடந்திருக்காரு. ஆசு கவி, வித்தார கவி, மதுரை கவி, சித்திர கவி, 4 கவிதை வந்து அவர் என்ன பண்ற அகப்பொருட்டு தனியாக ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலில் படிக்க பார்த்தீங்கன்னா இலக்கியம்னா என்ன, உள்ளுரிவம்னா என்ன அற்புதமா அவங்க தமிழுக்கு படைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் படித்த அவ்வளவு செய்திகள் நம்முடைய இலக்கியங்கள் இருக்கிறது. அதனால ஐயா சொல்றேன், இந்த மனிதன் பெருமைக்குரியது எதுன்னா சமூக பார்வையோடு எவன் ஒரு ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அத்தனையும்
வாழ்வாரில் பார்த்து அதுவும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும் என்ற உள்ளவன் தான் பெருமைக்குரியவன், அவன் தான் கல்விக்குரியவன் என்று கூறி விடுகின்றன. ரொம்ப அழகா சொன்னாங்க. சமூக பார்வையோடு அந்த கல்வி அறிவு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா படித்து சொன்னாங்க. ஐயா அவர்கள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இப்போ மறுப்பு சொல்றதுக்கு கவிதாயிலே பொன்முகலியன் அவங்க வர்றாங்க. கல்வியின் பெருமைதான் சிறந்தது அப்படிங்கிறத அவங்க பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வைமாக்குமார் ஐயா அவர்கள் நடத்தும் இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்தாங்க. நீங்களே பார்க்கும் பொழுது சிந்தனைக்குரிய ஒரு செயல் இது. என்ன தலைப்பு என்பதை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் என்று கருதுகிறேன். ஏன்னா என்னுடைய சகோதரர் நிறைய சொன்னாரு, போர் முறையை பற்றி சொன்னாரு, கல்விதான் உயர்ந்தது என்று சொன்னார். கொஞ்சம் அவருக்கு ஞாபகம், திருவள்ளுவர் வகுத்த திப்ப நுட்ப சிந்தனையில் மிகுந்த திப்ப நுட்பமாய் விளங்கியது கல்வியின் பெருமையா, இது அண்டர்லைன் பண்ணணும், அல்லது கல்லாமையின் சிறுமையா? விளக்கியது கல்வியின் பெருமையா அல்லது கல்லாமையின் சிறுமையா? நம்ம ஐயாவுக்கே தெரியும். இங்க தலைப்பு கொடுத்தது என்ன? கல்வியின் பெருமையா கல்லாமையின் சிறுமையா என்பது அல்ல. இது ரெண்டுமே கிடையாது. இதையும் தாண்டி சொல்வாங்க பாருங்க. இங்க ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிற திருவள்ளுவரே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி என்ன? இதுல திருவள்ளுவர் வகுத்த திற்பநுட்ப சிந்தனை தான் என்னன்றதை நம்ம சிந்திக்கணும். கல்லாமையிலையும் கொடுத்திருக்காரு, அதே போன்று கல்வியின் பெருமையிலையும் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம கல்வி என்ற அதிகாரத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல முதல்ல எடுத்த உடனே உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். என்னங்க 10 குறளை 4வது குறளை எடுத்து முதல்ல வச்சிருக்கீங்க? இல்ல கொண்டு வரும். உவப்ப தலை, இந்த உடம்பு இருக்கிறது அல்லவா, இந்த உடம்பிற்கு பிரதானமானது எது? இந்த தலைதான். இந்த தலைக்குள்ளதான் ஐம்பொறிகளும் இருக்கிறது. கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாமே எங்க படைத்திருக்கிறான் இறைவன்? கண்ணால பாரு, காதால கேளு, வாயால பேசு. இன்றைக்கு அவர் பயன்படுத்தல. பேசு, எப்படி பேசணும் என்பதை அழகாக சொல்லுகின்றார். மூக்கால் இந்த உடம்பானது சுவாசிக்க வேண்டும் என்றால் இந்த சிரசுதான் பிரதானமானது. உவப்ப தலை கூடி, தலை என்பது தலைநகரம், தலை என்பது தலைநகரம், தலை என்பது தலை சிறந்த புலவர்கள். ஒரு நாட்டிற்கு என்ன தேவை? அந்த நாடு எப்படி இருக்க வேண்டும்? கற்றவர்கள் அறிந்த சபையாக இருக்க வேண்டும். அந்த சபை எங்க கூடுகிறது என்றால் புலவர்கள். புலவர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. சங்க இலக்கிய காலத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா வள்ளுவருடைய காலத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். எதற்காக கூடுகிறார்கள்? ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அதில் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனானவன் அவனுடைய தலையாய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், அவன் மக்களுக்கு நல்லது செய்கின்றானா அல்லது செய்கின்றாரா, அவர் ஆட்சியினிலே மக்கள் சிறப்புடையவராக வாழுகின்றாரா என்பதை தான் திப்ப நுட்பமாக உள்ளார்ந்த கருத்தாக சொல்லப்படுகின்றது. உவப்ப தலைகூடி. உவப்ப என்ன? சந்தோஷமாக. ஒரு அரசன் நல்லவனாக இருந்தால் அங்கு கூடுகின்ற புலவர்கள், நம்ம ராஜா ரொம்ப நல்லா அரசாடுறாரு, மக்களுக்கு பயனுடையதா செய்யறாங்க, வரியே வாங்கலப்பா, மும்மாறி மழை பொழிகின்றது, இப்படியெல்லாம் இருக்கு. இதை பற்றி, இந்த புலவனை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் நாம் பாடல்கள் புனைய வேண்டும்.
அப்படி பாடல்கள் எல்லாம் அழகா பாடி நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டுதான் நாம் இன்று பேசுகின்றோம். அனைத்தே புலவர் தொண்டு. அவங்க பேசிட்டு எப்ப நான் போறேன் நீ போறேன் என்று போகின்ற பொழுது, பிரிகின்ற பொழுது அவர்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி பொங்க வேண்டும். அப்படி அந்த சபையானது கூடுகின்ற பொழுது நல்லாட்சி இல்லை என்றால் சந்தோஷமாக பிரிஞ்சு போவாங்களா? அப்போ கற்றவர்கள் இருக்க வேண்டும். அந்த புலவர்கள் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்று மன்னருக்கு எடுத்து கூடுவதும் இந்த புலவர்கள் தான். புலவர் இல்லை என்றால், கற்றவர் இல்லை என்றால் மண்ணாளுகின்ற அரசனும் முடியாது, அந்த நாடும் சிறப்புடையதாக இருக்காது, அங்கு வாழுகின்ற மக்களும் அதாவது நல்ல ஒரு குடிமகனாக இருக்க மாட்டார். அதற்காக தான் உள்ளார்ந்த திப்ப நுட்பமான கருத்தை உள்ளே பொதிந்திருக்கிறார். அடுத்தது, தொட்டு அனைத்து ஊரும் மரத்தேனி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அதிகமாக குறள் ஏன்னா நிறைய குறள்கள் இருக்கு. ஆனா இந்த குறள்ல பார்த்தோம்னா தொட்டு அனைத்து எதை நாம் தொட வேண்டும்? அறிவை தொட வேண்டும். அந்த அறிவை தொடுகின்ற பொழுது அந்த அறிவானது எப்படி இருக்க வேண்டும் திப்ப நுட்பமாக சொல்லுகின்றார். கேணி, கேணி என்றால் கிணறு. இந்த கேணி மனப்பாங்கான கேணியினிலே நாம் தோண்ட தோண்ட என்ன வரும்? தண்ணி ஊற்று நன்றாக வரும். அந்த தண்ணியானது ஊற்று நன்றாக பெருகி வருகின்ற பொழுது அங்கு அந்த சுவைப்பட, அந்த எப்பவுமே சொல்லுவாங்க தாமிரபரணி தண்ணியை குடிங்க சுவையா இருக்கும், சிறுவாணி தண்ணியை குடிச்சு பாருங்க அந்த தண்ணி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தோ வருகின்ற அந்த தண்ணி சும்மா வந்துடுறது கிடையாது. அது நான்கு பக்கம் இருக்கின்ற அந்த செடி கொடி மூலிகைகளோடு கலந்து ஓடி வருகின்றது. அந்த மூலிகையினுடைய தன்மையும் பொதிந்து வருவதனால்தான் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு ஒரு பெருமை உண்டு. அதுபோலதான் இங்கு நாம் எந்த அளவிற்கு அந்த மணற்பாங்கான பூமியை ஆழ்ந்து தோண்டுகின்றோமோ அதுபோல என்ன வளரும்? அறிவு வளரும். இங்கு அறிவு என்பது புத்தக அறிவு அல்ல. நம்ம புத்தகத்தை படித்த உடனே கண்டு அறிந்தவன் பண்டிதன் ஆவான். உடனே ஒருத்தன் சொன்னார் அவ்வளோதானே, நான் இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிமுத்து, அதுக்கப்புறம் குங்குமம், தினத்தந்தி இந்த மாதிரி பேப்பர்களை வாங்கி படிக்கிறதுனாலேயானா நிச்சயமாக அறிவு வளரும். எங்கு நாட்டினுடைய நிலை என்ன என்பதை பார்த்து அதை படித்து புரிந்து கொண்டவனுக்கு, கண்ட பேப்பரை படிச்சுட்டவனுக்கு, கண்ட செய்திகளை அறிந்தவன். இன்னைக்கு யூடியூப்பை பார்த்தோன்னா கண்ட செய்திகள் வருது, அதையெல்லாம் படிக்கிறவனா பெரிய படிப்பாளின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல கண்டு அறிந்து எந்த புத்தகத்தை நுட்பமானது என்று தேடி தேடி அவன் படிக்கின்றானோ அவன் தான் கற்றவன் ஆகின்றான். அதுபோல இந்த தொற்றனைத்தூரும் மணற்கேணி இதை எதனோடு ஒப்பிடுகிறோம் என்றால், தமிழ் கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன். முருகனுடைய கையில இருக்கக்கூடியது எது என்று பார்த்தோம் என்றால் வேல். அந்த வேலை எடுத்தீங்கன்னா பிடிச்சு பாருங்க, வேலை கம்பு நீண்டு இருக்கும், மேலே இருக்கிற அந்த இது என்ன இருக்கும்? அகண்டு கூர்மையாக இருக்கும். நாம் கல்வியாக நாம் கற்க வேண்டும் என்றால் நூல்களை தேடி கற்கின்ற பொழுது அந்த ஆயுதம் எப்படி கூர்மையாக இருக்கிறோ அதை தோண்டுகின்ற பொழுது அகன்றும் நீண்டும் இருப்பது போல தூண்டுகின்ற பொழுதுதான் அறிவானது வளரும். ஆக கல்வியினுடைய பெருமை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகவல் சொல்லணும். ஒரு கல்வி என்பது மட்டுமே இல்லை, பட்டறிவு. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளப்படுகின்ற பாடங்களும் கல்விதான் என்று கூறுகின்றார். எனவே இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த நன்றியை கூறி, இது நிச்சயமாக கல்வியினுடைய பெருமை தான். இதில் திட்ப நுட்பமாக தான் நான் போயிருக்கேன்னு தெரியும், அது ஐயா அவர்களுக்கும் தெரியும், நடுவர் அவர்களுக்கும். தீர்ப்பு எந்த பக்கம் சொன்னாலும் அவருக்கே தெரியும் எந்த பெருமை. கல்வியா செல்வமா அப்படின்னு சொல்றாரு. கல்வியா சிறுமையா இங்கே அதில் நுட்பமாய் தெரிவது என்னென்று கூறுங்கள் நடுவரே. ஆக நடுவரத்தில் தீர்ப்பு அவர் சொல்லுவாரு, நம்ம சந்தோஷமா போவோம். எப்படி இப்போ சந்தோஷம் ஒவ்வொரு தலை கூடி நம்ம தலையெல்லாம் ஒன்றா பண்ணி ஐயா
நீங்கதான் முதல்வர் யாருன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கீங்க. நன்றிங்க ஐயா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் இது போல கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. பாட்டு ஒன்று பாடுங்க ஐயா. இருங்க பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயா பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா சொல்லிட்டாங்க. திருக்குறள் பாடியமைக்கு ரொம்ப நன்றிமா. கவிதையின் பெருமையை ரொம்ப அழகா கவிஞர் பொன்முகரியன் எடுத்து வச்சுட்டு பேசுகிறாங்க. ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர் வந்து மகிழ்வுகளில் பயணம் செய்து போயிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் வெடிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது, நிப்பாட்டி காரை நிப்பாட்டி இறங்கிட்டு ஸ்டெப்னி இருக்கு. இந்த டயரை கலந்துறாரு. அதில் 4 போல் இருக்கு பார்த்தீங்களா, 4 கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு டயரை எடுத்து மாற்றுறாரு. மாட்டும் பொழுது அவர் அந்த நட்டு வச்ச இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கு. இதனால அப்படியே உருண்டு ஓடி போய் இந்த நட்டு மட்டும் ஸ்க்ரூவில் உருண்டு ஓடி போய் சாக்கடை உள்ள வந்துச்சு. இவர் மாட்டு பாருங்க காணும், என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதை போட்டு டைட் பண்ணாதானே வண்டி எடுக்க முடியும், போட்டு புரியல. அப்படி முடிச்சுட்டு இருக்காரு. ஒரு பாமரன் ஐயா என்னையா போயா அப்படிங்கிறான். ஐயா என்னன்னு சொல்லுங்க, அவங்க நானே குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கேன். பார்த்தா டயரில் வந்து 4 போட்டு காணாமல் போயிடுச்சு, எப்படி மாற்றணும் தெரியல. மெக்கானிக் வர சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரணும். உன்னால் என்ன பண்ண முடியும், பாயா அப்படின்னு படித்தவர் படிக்காத அந்த மாமரன் கிட்ட கற்றுறாரு. சொல்கிறேன், ஐயா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, நட்டு வந்ததுக்கெல்லாம் வாங்கிட்டு தான் போக முடியும், பாயா அப்படின்னு. ஐயா நான் ஒரு யோசனை சொல்லலாம். நீ என்னையா சொல்ல வர, படித்தவனா என்னோட ஒரு இணைய தெரியும். ஒன்றும் இல்லைங்க, 3 டயர் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு நட்டை கலட்டி இதில் போட்டுட்டு ஓட்டிட்டு போய் டவுனுக்கு போயிட்டு 4 இடத்துல நாளைக்கு போட வேண்டியதானே. பாதி நமக்கு போனால் போயிட்டு அப்போது கல்வி அந்த இடத்த சுருங்க கொண்டு போச்சு, கல்லாம எங்க பெருமையாச்சு. அதாவது நம்ம வந்து எதையுமே வந்து சரியா சொல்ல முடியாது. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது, நம்மளால தெளிவாக சொல்ல முடியாது. பேசணும்னா நம்ம பேசுங்க, புரியுதா? அதனால எதையும் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. ஒரு காலத்துல இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ அலைபேசிங்கிற ஒண்ணு ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி கனவா இருந்தது. 50 வருடங்களுக்கு முன்னாடி தொலைபேசியே கனவு தான். திருப்பி கேட்டா இருசக்கர வாகனமே கனவு தான். இருசக்கர வாகனம் அப்போ மிதிவண்டி. நான் வந்து கல்லூரியில படிக்கும் போதுதான் மிதிவண்டி வாங்கி கொடுத்தாங்க. அது ரொம்ப யோசிச்சு வாங்கி கொடுத்தாங்க. மர்பி ரேடியோ. அந்த காலத்துல ரேடியோ இருக்கிற வீடு பணக்காரங்கள். யார் வீட்டுல ரேடியோ இருக்கு அவன் பணக்காரங்க. அப்படி இருந்த காலம் இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் எல்லா வசதிகளும் வந்துருச்சு. அப்ப மாறுது, நிலைமை மாறுது. ஒரு 20 வருஷம் மட்டும் தொலைக்காட்சி, இந்த வண்ண தொலைக்காட்சி பற்றி இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சாதாரணமா ஆகி போச்சு. அதனால எந்த நேரம் எது எப்படி மாறும் தெரியாது, நம்ம பட்டிப்பட்ட தீர்ப்பு எப்படி மாறுகிறது தெரியாது. கல்லாமையின் சிறுமை, ஏன் கல்வி கற்கலையா, நீங்க பண்ண முடியாதையா அப்படிங்கிற பற்றி ரொம்ப அழகா சொல்ல வராங்க தமிழாசிரியை கவிதாயினி சுமித்ரா தேவி அவர்கள். வாங்கம்மா.
வழியில் வருகின்ற மாமு சேதுராமன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தில் தலைமை தாங்கியிருக்கிற பொறிநேமாயன் ஐயா அவர்களுக்கும், எதிரணியில் இருக்கிற முத்துராமலிங்கன் ஐயா அவர்களுக்கும், கவிதாயின் பொன்முதிரியான் அவர்களுக்கும், எண்ணணியில் இருக்கின்ற மதியழகன் அவர்களுக்கும், மட்டுமல்ல ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் கொடுத்த தலைப்பு சிறந்த திருவள்ளுவர் வகுத்த திட்ப நுட்ப சிந்தனையில் மிகுந்த திட்ப நுட்பமாய் விளக்கியது கல்வியின் பெருமையா அல்லது கல்லாமையின் சிறுமையா? ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், பண்புடைமை, ஒழுக்கமுடைமை எல்லாவற்றும் இருந்தால்தான் ஒரு மனிதன் உருவாகிறார். அப்ப மனிதன் உருவாக்குவதற்கு சமுதாயம் முன்னெடுத்து செல்லும். வள்ளுவர் என்ன மொழியை கற்றார்? எந்த கல்வியை கற்றார்? அவர் வாழ்ந்தது தாய் மொழியினுடைய நுட்பம் அதிகமாக இருந்ததால் பல மொழி நாட்டவர்களை திரும்பி பார்க்க வைத்தார். இன்று வரைக்கும் பல மொழி நாட்டவர்கள் திருக்குறளை போற்றுகின்றார்கள் என்றால் திருவள்ளுவர் செய்த நுட்பம்தான். அவர் கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. அவர் மொழி அறிவையும் மனித பண்பாடுகளை அறிந்துதான் நுட்பமாக மனிதனுடைய கவிதை திருக்குறளாக வடித்து மனிதனை செதுக்கியுள்ளார். அப்படிதான் நான் இந்த பண்பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது மனிதனுடைய ஒழுக்கம், பண்புடைமை, அறிவுடைமை ஒவ்வொரு உடைமையாக சொல்லும்போது மனிதர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒவ்வொரு நுட்பத்தையும் அறிந்துதான் அவர் சொல்கின்றார். அவர் இன்ஜினியராவோ டாக்டராவோ படிக்கவில்லை. ஆனால் படித்த மருத்துவத்தில் கூட மருத்துவருக்கு எப்படி வேண்டும்? இவர்கள் சொன்னார்கள், ஓப்பத்தலை கூடி உள்ளது, ஓப்பத்தலை கூடி புலவரக்கூடிய தொழிலே அதுதான். தொழிலுக்காக அவர்கள் நாட்டை வழிநடத்தி சென்றார்கள். புலவர் திருவள்ளுவருடைய தொழில்நுட்பத்தை பார்த்தால் புலவருக்குரிய தொழிலும் மருத்துவருக்குரிய தொழிலும் வேளாண்மை செய்வதற்குரிய தொழில் வகைகளை பிரித்து கூறுகிறார். சலவை தொழிலாளர் கூட சொல்லியிருக்கிறார் அவர் திருவள்ளுவர். ஒவ்வொரு தொழில்களாக ஒவ்வொருவருக்கு பிரித்து கொடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் அன்றைய காலத்தில் அவர்கள் கல்வி அறிக்க முடியாமல் இருந்தால் கூட அவர்கள் சிறந்த புலமையோடு இருந்தார்கள். அறிவு புலமைதான் அவர்களுக்கு கை கொடுத்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவு, ஒழுக்கம், பண்புடைமை மனிதனுடைய வடிவமைப்பை கொடுக்கிறது என்பதையும், கல்லாமை என்பது சிறுமை அல்ல என்றும் சொல்கிறேன். கல்லாதவர் நன்னிரலார் கற்றார் முன் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதவர்கள் அவையில் கூடி குறுகி போனால் கூட அவர்கள் சிலர் நம்மை நுழைப்பார்கள். என்னதை கல்வி கற்காமல் இப்படி இருந்துவிட்டோமே என்று உணர்வு தான் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு புறப்படாத நெறிதான் இருக்குமே ஒழிய அவர்களுடைய செயல்கள் தவறாக இருக்காது. மதிப்பு மரியாதை அவர்களுக்கு இருக்கும். இதை பார்த்தா காமராஜரை நம்ம சொல்லலாம். கல்வி கற்ற காமராஜர் அவர் என்ன படித்தார்? முதலமைச்சராக இருந்து நம்மளை வழிநடத்தினார். மக்களுக்காக வழிநடத்தினார். மக்களுடைய நாட்டுக்காக வழிநடத்தியவர். வேலுநாச்சியாரை எடுத்துக்கொண்டால் அந்த அம்மா மொழிப்புலமை தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் குயில் என்ற நட்பு தோழிதான் அவரை கொடுத்து உதவி செய்தார். அப்பொழுது நாட்டை அந்த வேலுநாச்சியாருக்காக அவர் பற்று நட்பு இருந்தால் இவருடைய புலமை திறமை இருந்தது. வாஞ்சிநாதனை எடுத்துக்கொள்வோம். வாஞ்சிநாதன் எதிர்த்து ஆசிரியை சுட்டுக் கொள்ள வேண்டும். அவர் வ.உ.சி. சிதம்பரனார் வழக்கறிஞராக இருந்தார். வழக்கறிஞராக இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லா உதவி செய்தார். ஆனால் அவர் வ.உ.சி. சிதம்பரனார் கப்பலை செலுத்தியதற்கு அவர் சிறையில் அடைத்து இவர் நாட்டுக்காக பாடுபடுகிறார் என்று எல்லாரும் சிறையில் அடைத்தார்கள். ஆசிரியை வேண்டுகோள எப்படியாவது சுட்டு வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் நம் நாட்டை கைப்பற்றி சுதந்திர போராட்டத்திற்காக வென்ற வீரர்களை நினைக்கும் பொழுது அப்பொழுது கல்வியா சிறந்திருந்தது. அப்பொழுது கல்வி சிறந்தது. திருப்பூர் குமரனை எடுத்துக்கொண்டார். நெசவாளி குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் கொடிநாட்ட குமரன் எப்படி பெயர் பெற்றார்? கல்வி கற்றாக்களுக்கு பெயர் பெற்றார். இல்லையே. பிள்ளையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் போது காந்தியடிகள் சிறைச்சாலையில் கல்லும் உணவும் சொல்லி உண்ணும் பொழுது கேட்கிறார், உனக்கு சிறைச்சாலையை விடுவிக்க வேண்டும் அம்மா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்கும் பொழுது என் நாட்டுக்காக நான் உயிர் நிற்பேன் ஒழிய மற்ற செய்ய மாட்டேன். வள்ளியம்மை என்ன படித்தார்? கல்வி கற்றாரா? அறிவு என்பது மனிதனுக்கு பொது உடைமை. அறிவு என்பது மனிதனுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் வளர்க்கக்கூடியது. நாம் வளர்க்கக்கூடிய அறிவு புலமை
லஞ்சம் கேட்கிறாங்க. தீவிரவாதிகள் இன்றைக்கு பிசி இதுல உரையாடுறாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு படிக்கிறதுக்கு லோன் கிடைக்கல, லோனுக்காக நான் அப்ளை பண்ணேன். இந்த லோன் வந்து நிறைய படித்தாதான் கல்வி முன்னேற்றம் இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் எங்கள் பெற்றோர்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள். இப்படி உதவி செய்வது அரசியல்வாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் தான் எனக்கு உதவி செய்கிறார்கள். அதனால்தான் நாட்டுக்கு இப்படி செய்ய வேண்டியிருக்கிறது. அது லோன் கட்ட முடியாத சூழ்நிலை அவர்கள் பணம் கொடுத்து முன் உதவுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு துணை போவார்களா, அரசியல்வாதிகளுக்கு துணை போவார்களா என்பது நாம் கேள்விக்குறியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று நாடே அறிவித்தால்தான் கல்வியினுடைய லஞ்ச ஒழிப்பு எல்லாம் ஒழிய முடியும். மற்றவருக்கு கல்வி போய் சேரும். மருத்துவத்தின் கேட்டா 2 கோடி இப்படி விலைபேசி படிப்பை விற்கிறாங்க, கல்வியை விற்கிறாங்க. கல்வியை விற்கினால் மதிப்பு இருக்குமா? அவை கல்வி கற்ற காசு கொடுத்து பணம் கொடுத்துட்டு மருத்துவர் வராது. பணம் கொடுத்துட்டு படிப்புல அவருக்கு தெரியல, ஓரளவு படித்து அளவு வச்சு அறிவை வச்சு மருந்து கொடுக்கிறார். ஆனால் கொடுத்த மருந்தினுடைய விளைவு பக்க விளைவாக இருக்கிறது என்று நோயாளிக்கு தெரியுமா? தெரியாது அல்லவா? இப்படி ரூபாய் கொடுத்து லஞ்சம் கொடுத்துட்டு படிப்புக்காக வருகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுடைய அறிவு விலை பேசப்படுகிறது. அறிவை என்பது அவங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை, அந்த இடத்தில் அறிவுடைய விலையை விட்டு விட்டார்கள் என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி தன்னுடைய ஆனந்தத்தை எல்லாம் இங்கே ரொம்ப அழகாக எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கல்வி வந்து வியாபாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டிருக்காங்க. உண்மைதான். இப்போ வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அந்த சேர்ந்து படிக்க முடியும். கல்வியை வாங்கிடலாம், அந்த சீட்டை வாங்கிடலாம், ஆனால் படிப்பை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு செயல் தான். அதான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாடி இருக்கு. கல்வியின் பெருமையா, கல்லாமையின் சிறுமையா? வள்ளுவர் வந்து அவர் ஆரம்பத்திலே முத்துராமலிங்க ரொம்ப அழகா சொன்னார். வள்ளுவர் வந்து 1330 குறள்களையுமே எல்லா செய்திகளையும் மறுபடியாக சொல்லியிருக்கிறார். அது என்ன மாற்றம்? 1330 குறளையும் இந்த குறள் இதுக்கு தான் சொல்லியிருக்காரா, அந்த குறள் அதை தான் சொல்லியிருக்காரா சொல்ல முடியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்ட கல்விக்கு அதிகாரம் 10, கல்விகள் அதிகாரத்தில் 10 குறள், கல்லாமையில 10 குறள் நம்ம சொல்றமே தவிர உலகத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழணுங்கிறது ரொம்ப அருமையாக வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போ கல்லாமை அப்படிங்கிறது வந்து ஏற்று கல்வியை மட்டுமே இல்லை, வாழ்க்கையே கல்லாதது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையில என்ன? ஐயா சொன்ன மாதிரி சக மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, ஜீவா வந்து தமிழ் கற்றுக்கொள்ள குடும்பத்தை சார்ந்தவர். ஐயா எனக்கும் பெருமையா இருக்கு. இந்த ஜியு போக்கு என்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு அணுகப்பட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து காட்டு மிராண்டிங்க மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க அறிவை கொடுக்கணும்னு அறிவை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு மனிதர் இங்கே தமிழை கற்றுக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞராக வர்ணம் செய்தார் அப்படிங்கிறதுலே பெரிய விஷயம். அதுபோல மகாத்மா காந்தியடிகளுக்கு தமிழ் தெரியும். தமிழ்ல திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டி அவர் பேசக்கூடியவர், தமிழ்ல கடிதம் எழுதக்கூடியவர். வ.உ.சி.க்கு அவருக்கு கடிதம் போக்குவரத்து நடைபெறும். வ.உ.சி.க்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒருவர் அனுப்பியிருக்கிறார். அதில் கைக்கு வந்து சேரல. அந்த விஷயம் தெரிஞ்சோட ஒரு கடிதம் போடுறாரு. காந்தி உடனே அதை வந்து நான் சரி பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புவேங்க. இது சம்பந்தமா ஒரு 10-15 கடிதம் போக்குவரத்து நடைபெற்று இருக்கு. இதுல கடைசி ஒரு கடிதம் காந்தியிலிருந்து வருது, தமிழ்ல எழுதியிருக்கிறார். தமிழ்ல அந்த கடிதத்தை பார்த்த உடனே வ.உ.சி. ஐயா உங்ககிட்ட இருந்து இந்த கடிதம் தமிழ்ல வந்திருக்கு, இதுவே எனக்கு போதும், அந்த பணமே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு வ.உ.சி. வராது. அப்படின்னா அந்த தமிழ் மேல திருக்குறள் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று காந்தியை விட உயர்ந்துட்டாயா வ.உ.சி. உண்மையிலே
காந்திக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுத்தா ரெட்டமலை சீனிவாசன். எத்தனை பேருக்கு தெரியும்? செங்கல்பட்டு பக்கத்துல ரெட்டமலைன்னு ஒரு இடம். இந்த ரெட்டமலை சீனிவாசன் மிகச்சிறந்த அறிவாளி. காந்திக்கு தென்னாப்பிரிக்கால தமிழ் கற்றுக் கொடுத்தது அவர் தான். அவர் பேர் என்னங்க? ரெட்டமலை சீனிவாசன் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. கற்றுக் கொடுத்தது அவர் தான். தமிழ் கற்றுக் கொடுத்தது, திருக்குறள் கற்றுக் கொடுத்தது. ஸோ இந்த கல்விங்கிறது அந்த அளவு ஒரு பெருமை வாய்ந்தது. பாரதி சொன்னா இல்லையா, பல நாடுகளும் செல்ல வேண்டும், சென்று தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி எந்த காலத்திலும் எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் கல்விங்கிறதே இல்லாம இந்த உலகத்துல யாருமே இயங்க முடியாது. ஏதோ ஒரு வகையான கல்வி. இந்த கல்லாமையில நாம நினைக்கிற மாதிரி இது பண்ணிருக்கணும், டிகிரி வாங்கிருக்கணும், பிஹெச்டி பண்ணிருக்கணும். ஐயா நான் பெருமையா சொல்றேன், பிஹெச்டி படிச்ச ஒரு அறிவாளி கூட நேரில் பேசுறதுக்கு தயங்குறாங்க ஐயா. அவங்களுக்கு பேச தெரியல, பேச முடியல. அந்த சொற்றோடலாம் அப்படி கருத்தா வர முடியல. ஆனால் சாதாரண ஒரு ஆசிரியர் ரொம்ப அழகா தமிழை நேர்றாங்க. அந்த பிஹெச்டி படித்த ஒரு மனிதராக தமிழில் பேச முடியல. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்றது அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரியல. அதனால எப்படி நம்ம பார்த்தாலுமே கல்லாமை சிறுமைங்கிறது முக்கியமான ஒன்று தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். கல்லாமைங்கிறது எந்த அளவு ஒரு மனிதனை வந்து அவனை படுவிடுத கல்லுங்கிறது நமக்கு முக்கியம். இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தியாகும். அது ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து பாடங்களுமே கல்விதான். எனவே வள்ளுவர் அனைத்து பொருட்களிலும் தெளிவாக நுட்பமாக சொல்லியிருப்பது கல்வியின் பெருமைதான் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு நன்றி, வணக்கம்.